Guys, good afternoon. Good afternoon. Can you all hear me? Can you all hear me? All right. Hi Anuradha. How are you doing today? Guys, preparation லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Of course. That's the plan we have right now. Okay? Sham. Yes. That's the plan. All right. Full concept. Kavaliye padada. Of course. Super preparation போயிட்டு இருக்கா. Darshu, good afternoon da. Danush, good afternoon. Mohammad Fahim, good afternoon. Ibrahim. Fantastic. Somebody is living with dinosaurs. What conversation is going on, guys? இது பாருங்க, ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? ஆனால் மைண்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ணுறத ஆனால் பண்ணிகிட்டே இருக்கணும். மீதி எக்ஸாம் டே அன்னைக்கு கொஷினை பார்த்தா ஞாபகம் வரும், ஓகேவா? அதை மட்டும் நல்லா ஒரு நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே, ஓகே? கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க, ஓகே? மெக்கானிசம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லிடுறேன்டா, ஓகே? சிபிஎஸ்சியில் வந்து சில கொஷின்ஸுக்கு தான் நம்மளுக்கு மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். அந்த மெக்கானிசம் எல்லாம் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். ரியாக்ஷன்லாம் மறந்து போகுது, ரேண்டமாக யோசிச்சா மறக்கிற மாதிரி தான்டா இருக்கும், ஓகே? ஆனால் கொஷின்ஸ்னு வரும்போது அதை வச்சு ஞாபகப்படுத்தும் போது ஞாபகம் வரும். டோன்ட் வரி அபவுட் இட். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் இந்த செஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் ஒரு பென்னு ஒரு நோட் புக்கை வச்சு அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா கொஷின் தான் சால்வ் பண்ணுறோம். வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். நான் என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின் ஒரு டவுட்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா சேட்டில் போடுங்க. ஐ எம் ஆல்வேஸ் லுக்கிங் அட் த சேட், ஓகே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வாட்டர். ஓகே, எல்லோரும் கையில் வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கோங்க. லாங் செஷன்ஸ்னால் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். எஸ், இதுக்கப்புறம் பயோமாலிகுல்ஸ் தான் இன்றைக்கி. ஆனால் நம்ம பார்க்க போகிற டாபிக் அமீன்ஸ். இப்படி நிற்கலாமா? அமீன்ஸ். ஆல் ரைட். Good morning, Dasharvesh. Good morning. When is solutions live? Solutions chapter. Okay, we will see da. I will check the schedule and do. But நம்ம already guys, we are doing very well da. 3 chapter முடிச்சிட்டோம் ஆர்கானிக்ல. இன்னும் 2 தான்டா இருக்கு. இன்னும் 2 சாப்டர் தான்டா இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். இன்னைக்கு அமீன்ஸ், அடுத்தது பயோமாலிக்யூல்ஸ். அமீன்ஸுக்கு ஓரளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கும்டா. இட்ஸ் அ மீடியம் வெயிட்டேஜ் டாபிக். நம்ம வந்து முக்கியமான டாபிக், முக்கியமாக சில ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது அமீன்ஸில். அந்த ரியாக்ஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக் நேச்சர் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ். இவ்வளோ தான்டா. அமீன்ஸ் சாப்டர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸிக்கல் சாப்டர் தான். கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து சாப்டர் ரொம்ப ஈஸி சாப்டர், ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கன்வர்ஷன்ஸும் பார்த்தோமேடா. நம்ம நேற்றுக்கு எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். நேற்றுக்கு எவ்வளோடா நம்ம ஸ்கோர் எவ்வளோ அடித்தோம்? இந்தியா மேட்ச்சில் கேட்கலடா, நம்ம மேட்ச்சில் கேட்டுட்ருக்கேன். ஹவு மெனி ஸ்லைட்ஸ் டிட் வி சி? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் எஸ்டர்டே செஷன்? ஸ்லைட்ஸ் இருக்குடா டிஸ்கிரிப்ஷனில். எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் ஹேஸ் ஒன் assignment slide also. You guys go ahead and check it out. 120 not out. இன்னிக்கும் என்கிட்ட 120 plus slides இருக்கு, ஓகே? இன்னைக்கு நம்ம அதை எவ்வளோ தூரம் படிப்போம் அப்படின்றத பார்க்கலாம். 105 வரைக்கும் பார்த்தீங்களா? உங்கள் ஸ்கோர் சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்டாமினா ஸ்கோர் சொல்லுங்கள். நேற்றுக்கு நம்ம வந்து 120 ஸ்லைட்ஸ்க்கு மேலே பார்த்தோம். அதில் எவ்வளோ ஸ்லைட்ஸு நீங்கள் நல்லா பார்த்தீங்க? உங்களோட பர்சனல் ஸ்கோர் சொல்லுங்கள். ஃபுல் 120. வெரி குட் ரா. தான்யா, கிருஷ்ணவேணி, வெல் டன். டேய் விக்னேஷ், சிங்கிள் டிஜிட்டில் சொல்லிட்டு இருக்க. குட் ரா, குட். வாவ், 89, 111, 116, 200 டேய். அந்த ஐ ஆக்சுவலி சென்ட் த ஸ்லைட்ஸ். எங்கள் டீம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. 100 மினிமம் 100 பண்ணிங்கனாலே யூ ஆர் டூயிங் வெரி வெல், ஓகே? 111, 105, 119, 20 டேய். 20னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே 20 கவர் பண்ணிட்டோம்டா நம்ம. ஈஸி பீஸி. வெரி நைஸ். குட். 70, 120, எனிதிங் ஓவர் 100 இஸ் அ வெரி குட் ஸ்கோர் கைஸ். எனிதிங் ஓவர் 100 இஸ் அ வெரி குட் ஸ்கோர். லெட் அஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன் ஃப்ரம் IUPAC Nomenclature and Classification. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி?
Okay, so first we will start with classification da. Okay, amines la vandu classification, particularly we are going to talk about primary amine, secondary amine, tertiary amine, அதுக்கப்புறம் aromatic amines இருக்கு. Okay, aromatic amines. Aromatic amines na NH2 is directly attached to NH2 மட்டும் இல்ல, it can be nitrogen with one alkyl group. இது secondary வரும். But nitrogen direct benzene ringல attach ஆயிருக்கும், அதுக்கு பேரு aromatic amine. Primary amine na என்னது? Nitrogen is attached to one alkyl group, so NH2 னு வரும். Secondary amine na nitrogen is attached to two alkyl groups, same or different. Okay, tertiary amines na nitrogen is attached to three different alkyl groups. Guys, இந்த alcohols னு வரும்போது இந்த மாதிரி வராது. alcoholsல C ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரைமரி ஆல்கஹால்க்கும் செகண்டரி ஆல்கஹால்க்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு? this was based on the carbon that contains the hydroxyl group. இது ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது பிரைமரி ஆல்கஹால். this carbon when it is attached to two other alkyl groups, that is a secondary alcohol. ஓகேவா? இது கார்பனை பொறுத்து இருந்துச்சு. ஆல்கஹால் நாமன்கிளேச்சர் வந்து ஆல்கஹால் கிளாசிஃபிகேஷன் வந்து கார்பனை பொறுத்து இருந்துச்சு. ஆனால் அமீன் கிளாசிஃபிகேஷன் நைட்ரஜனை பொறுத்து இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு நேம் வைக்கணும். ஓகே, ஸோ ஹவு டு வி நேம் பிரைமரி அமீன்ஸ்? பிரைமரி அமீன்ஸில் ரெண்டு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இஸ் இட் த விச் இஸ் த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்? பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எது? அது அமீன் குரூப் தான் அப்படின்னா சஃபிக்ஸ் இஸ் அமீன், அமீன் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் CH3 CH2 CH CH3 NH2 இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுக்கு நேம் என்ன வைக்கலாம்? யூ டிட் நாட் ஷேர் த டே செஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லையாடா? நான் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன்டா இன்னைக்கு எல்லா பிடிஎஃப்பும் அதில் ஷேர் ஆகிடுச்சான்றது செக் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் வந்துருங்க, நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். எவ்ரி திங் இஸ் த சேம், டோன்ட் வரி அபவுட் இட் கைஸ். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்டு நாமன்கிளேச்சர் வரைக்கும் பார்க்கலாமா நீங்கள்? நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எங்கே உனக்கு புரியலையோ அங்கே நீ வந்து ஓகே அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் நேம் இல்லைடா, ப்ரிஃபிக்ஸ் போடாதீங்க. இங்கே பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பு அமினோ குரூப்பு. பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அமீன் குரூப்பாக இருந்துச்சுன்னா நீ சஃபிக்ஸ் போடணும். சஃபிக்ஸ்னா இட் கப் ஆஃப்டர் த நேம். த நேம் இஸ் தேர் ஃபார் பியூட்டன் டு அமீன். ஓகே, ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அமீன் குரூப்பாக இருந்துச்சுன்னா பியூட்டன் அமீன் அப்படின்னு சொல்லணும். பியூட்டன் டு அமீன், டூ பியூட்டன் அமீன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, இப்போ சப்போஸ் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எனி அதர் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போதான் நீ வந்து ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸில் அமீனோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். லெட்ஸ் டேக் CH3 CH NH2 COOH. ஓகே, இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? ஆமாம், நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இன் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து அமீன்ஸ் தான். பிரைமரி அமீன்னா NH2 இருக்கும், செகண்டரி அமீன்னா NH இருக்கும், டெர்ஷரி அமீன்னா N மட்டும் இருக்கும். யா, நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இட் இஸ் அன் அமினோ ஆசிட். ஆஃப்கோர்ஸ் அதுக்கு பேர் ஏன் அமினோ ஆசிட் வச்சுருக்காங்க? ஏன்னா அமீன் வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, இதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்ன்றது கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த இடத்துல. அப்போ நம்மளுக்கு ஓயிக் ஆசிட்னு வரும், ஞாபகம் இருக்கா? நேற்றுக்கு பார்த்தோமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் காம்பவுண்ட். நம்பரிங் இங்கேருந்து போடணும், கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வர மாதிரி. ஸோ திஸ் ஒன் வில் பி 2 அமினோ புரோப்பனோயிக் ஆசிட். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். 2 அமினோ புரோப்பனோயிக் ஆசிட். நாளைக்கு பயோமாலிகல்ஸ் பண்ணலாம்டா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி அமீன்ஸ்னு வரும்போது இங்கே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா. நவ் லெட் அஸ் ஒன்லி கன்சிடர் அபவுட் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் as அமீன் குரூப். அமீன் குரூப்பை மட்டுமே பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, we are going to have a compound in which NH is attached to two different groups. ரெண்டு வந்துருச்சு இப்போ. This is a secondary amine. Very clearly NH அப்படின்றது வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா செகண்டரி அமீன். ஆல்ரைட். ஆமாம், இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது லாங்கஸ்ட் செயின் தான். எல்லா காம்பவுண்ட்லையுமே ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பை நோட்டீஸ் பண்ணிவிட்டு லாங்கஸ்ட் செயின் போயிடணும். ஓகே, பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், அமீன் குரூப், லாங்கஸ்ட் செயின், இந்த அமீனோட அட்டாச் ஆகிருக்கிற செயின், இதுதான் லாங்கஸ்ட் செயின், நம்பரிங் இப்படி தான் வந்திருக்கும். திஸ் வில் பிகம் யுவர் சப்ஸ்டிடியூவன்ட்ரா. திஸ் இஸ் யுவர் சப்ஸ்டிடியூவன்ட். ஆனால் அது லாங்கஸ்ட் செயினில் அட்டாச் ஆகலை, என் கூட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி நம்ம நாமன்க்ளேச்சர் வைக்கிறோம். ஓகே, அமீன்ஸோட நாமன்க்ளேச்சர் எப்படி வருது, இந்த சப்ஸ்டிடியூட் வந்து என்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போது நம்ம யூஸ்வலாக மெயின் செயினில் ஒரு அட்டாச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல மீத்தைல் குரூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இதை என்ன சொல்லுவோம், 1 மீத்தைல்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இதை என்ன சொல்லணும், என் மீத்தைல்னு சொல்லணும். புரியுதா? ஃபஸ்ட் ஒன் வந்து என் மீத்தைல் எத்தனை மீன் நம்ம ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாகவே கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு பேர் என் மீத்தைல் எத்தனமீன். ஓகே, அமீன் தான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், அதனால சஃபிக்ஸில் போட்டோம். இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டை என்ல அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிட்டோம். ரூட் வந்து ஈத்தன், எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, அதனால ஈத்தன் அமீன், என் மீத்தைல் இத்தனமீன். சூப்பரா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் இப்போ முன்னாடி காமிச்சேன்ல அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். NCH3 CH2 வருமா இங்கே? ஓகே, CH3 H NH CH3. இந்த காம்பவுண்ட் நேம் என்னப்பா வரும்? கேர்ஃபுல்லாக சொல்லுங்க கைஸ், இந்த காம்பவுண்ட் நேம் என்ன வரும்? ஃபாஸ்ட்டாக போகலாம். IUPAC நேம் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். IUPAC நேமே தெரியலன்னு வச்சுக்கோ, ரியாக்ஷனில் IUPAC நேம் தான் என்ன பண்ணுவீங்க? இல்லாட்டி ரைட் த IUPAC நேம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கஷ்டமாயிடும்ல. டைமீத்தைல்லாம் வராதுடா. நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆல்வேஸ் ஐடென்டிஃபை த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஐடென்டிஃபைட், இட் இஸ் அமீன். ஃபைண்ட் த லாங்கஸ்ட் செயின் அட்டாச்டு டு தி அமீன். இங்கே லாங்கஸ்ட் செயின் என்ன செயின்ரா? See the session டா. டேய், யாரும் செஷன் விட்டு போகாதீங்க, செஷனை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் NCERT ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? முடிச்சிடலாம், இந்த சாப்டர் இன்றைக்கே முடிச்சிடலாம். The longest chain in this one is propan chain ரா. propan chain. ஐசோப்ரோபைல் அமீன்லாம் IUPAC நேம் கிடையாதுடா. IUPAC நேமில் லாங்கஸ்ட் செயினே நம்பரிங் போடணும். ஓகே, ஸோ நம்பரிங் 1 2 3 எப்படி போட்டாலும் ஓகே தான். ஸோ திஸ் வில் பி என் மீத்தைல் ப்ரோபன் 2 அமீன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி அதுவும் மடித்து வச்சிருக்க ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூ கேன் இன்க்ளூட் இட் இன் த லாங்கஸ்ட் செயின், பி வெரி கேர்ஃபுல். ஓகே, லாங்கஸ்ட் செயின் கரெக்டாக பார்த்துட்டிங்களாலே ஆன்சர் மேக்ஸிமம் வந்துடும். We are following alphabetical order. பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் விட்டதுக்கு அப்புறம் மீதி எல்லாத்தையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் வரணும். இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. லெட்ஸ் மூவ் ஆன் டு டெர்ஷியரி அமீன்ஸ். டெர்ஷியரி அமீன்ஸில் என்ன ஆகும், நைட்ரஜன் வில் பி அட்டாச் டு 3 alkyl groups. ஓகே, CH3 CH2 CH3. இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் பண்ணலாமே, why not? CH2 CH2 CH3. ஓகே, அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். வாட் இஸ் த லாங்கஸ்ட் செயின் ஹியர்? 3 carbon chain is the longest chain. Longest chain is this carbon chain. இதில் நம்பரிங் பண்ணிக்கோ, 1 2 3 போட்டாச்சா? So this compound is going to be called as a propanamine. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இன்ஃபேக்ட் we can even say this as propan 1 amine. ஓகே, இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. சப்ஸ்டிடியூவன்ஸ் என்ன பண்ணணும்? This is a ethyl substituent, this is a methyl substituent. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஈத்தைல் சொல்லிவிட்டு அப்புறம் தான் மீத்தைல் சொல்லணும். ஓகே, ஸோ யூ ரைட் இட் ஆஸ் N ethyl
N-methyl propan 1 amine. That is the name of this compound. Supra. Okay, alphabetical priority vachu potachu. This is the name of this tertiary amine. So now let us go back to our question. Edho or question ketirundanga enna write IUPAC name of the following compound. Bracket la potirundanga adha kandipa eduthu thaniya eludhikonga. Okay, டேய் நைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் அமீன்றா. நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் கூட இல்லாட்டி அல்கைல் கூட இருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் அமீன்ஸு. யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அமீன்ஸ்னா என்னன்னு தெரியல. இங்கே பாரு, ஒன்று RNH2 இருக்கணும், இல்லை R2NH இருக்கணும். பாண்ட் போடக்கூடாதுல்ல. R2NH இருக்கணும், இல்லை R3N இருக்கணும். இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் இருந்தாலும் அது அமீன். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் அழக்கூடாது. காம், உங்கள் இமோஜி ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்குது. சரி, பிராக்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஷீட்டில் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ கேட்க பேப்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க. யூ கேன் லிட்ரலி ஒர்க் ஆன் த பேப்பர். ஸோ நீ எடுத்த உடனே கொஸ்டின் நம்பர் 1 ஆப்ஷன் ஏ அப்படின்னு எதிர்பார்க்கல யாருமே. யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் ஆன் இட். யூ கேன் சே ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 இந்த ஸ்ட்ரக்சர் நான் தெளிவாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நைட்ரஜன் CH3 கூட அட்டாச் ஆகிருக்கு, அப்புறம் 2 ஈத்தல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கு. CH3 CH2 another CH2 CH3. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இட் இஸ் an amine. It is not just an amine, it's a tertiary amine. Let me take a longest chain. Let's consider this as the longest chain. So numbering இங்கே பிரச்சனை கிடையாது. So you will have N ethyl, N methyl ethanamine. அவ்வளோதான். Got it? Very nice. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ தட் இஸ் இட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கொஸ்டின். இங்கேயும் பிராக்கெட் இருக்குது. அழகாக தெளிவாக தனியாக எழுதிக்கோங்க. CH2 CH3 பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையுமே நைட்ரஜனில் போட்டுக்கோங்க. CH3 இருக்குது, CH3 இருக்குது. டன்னா? லாங்கஸ்ட் செயின் பாருங்கள். இதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். லாங்கஸ்ட் செயின் பார்த்தாச்சு. ஸோ யூ வில் ஹாவ் கைஸ், இந்த இடத்துல டைமீத்தைல் வருது. Why are we using the letter N? N represents that the methyl group is attached to the nitrogen. அதனால தான் N போடுறோம். ஓகே, இன்னொரு கொஸ்டினும் கொடுக்குறேன், நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம், பயோமாலிகல்ஸ் நாளைக்கு பார்த்துலாம்டா. இன்றைக்கி இதை முடிங்க. கமான். This will be called as what? NN dimethyl ethanamine. You are absolutely right. N, N dimethyl. 2 மீத்தைல் இருக்குது, ஆனால் ரெண்டுமே நைட்ரஜனில் தான் அட்டாச் ஆகிருக்குன்னும் போது நீ தனித்தனியாக எழுத வேண்டாம். N, N போட்டுக்கலாம், டைமீத்தைல் போட்டுக்கலாம், அப்புறம் எத்தனமீன் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கியூரியாசிட்டிக்காக நான் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன்டா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH3 CH2 CH3 CH3. I want to see how many of you can get the right answer for this question. Go ahead, guys. In the question, first step அதே தான், highest priority functional group. Second step அதே தான், longest chain. numbering பண்ணிக்கோ. third step substituent கண்டுபிடி. இங்கே ஒரு substituent இருக்கு, இங்கே ஒரு substituent இருக்கு, இங்கே ஒரு substituent இருக்கு. மூணுமே methyl substituent தான். ஓகே, numbering பண்ணியாச்சா? So now what is the name of this compound? மூணுமே மீத்தைல்டா. ஸோ நான் ட்ரைமீத்தைல்னு எழுதணும். ட்ரைமீத்தைல்னு எழுதணும். many of you got it right. Well done, well done, well done. So 2, N, trimethyl propanamine. Nice la? Nice. Lion King. இது பேர் என்ன சொல்லுவாங்க? டேபா. அது பேர் என்ன சொல்லுவாங்க? டேப். நைஸ் நைஸ் நைஸ், வெல் டன். NN டைமீத்தைல் 2 மீத்தைல் சொல்லக்கூடாது. மூணுமே மீத்தைல் தானே, ட்ரைமீத்தைல் போட்டுக்கோ. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஒரு நிமிஷம், நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அனிலின். அனிலின். ஓகே, IUPAC நேமே அனிலின் தான். ஓகே, வெரி ரேர்லி பென்சீன் அமைன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் அனிலின் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அனிலின் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்.
ஏன் 2 ஃபஸ்ட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு நம்பர்ஸு அப்புறம் ஆல்ஃபபெட்ஸு, அவ்வளோதான். ஆல்ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இது முடிச்சாச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஓ, நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்கடா. ஐடென்டிஃபை த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். இட்ஸ் அமீன். லாங்கஸ்ட் செயின். நம்பர் த லாங்கஸ்ட் செயின். ஐடென்டிஃபை த சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் and then answer. N, N dimethyl butane 1 amine. கரெக்டா? அவ்வளோதான். N dimethyl butane 1 amine. அந்த நம்பரை விட்டுறாதீங்கடா, ஏன்னா இது 2 amine வரும்டா. எங்கெல்லாம் ஆம்பிகுவிட்டி இருக்கோ அங்கே நம்பர் மஸ்ட்டு. இங்கே பாரு, பியூட்டன் 2 amine காட்டுறேன் பாரு. இதுலேயே CH3 CH2 CH3 இதே நேம். நைட்ரஜன் இங்கே வரும், மீத்தல் குரூப் இங்கே இருக்கும். அப்போ என்ன ஆச்சு? இதுக்கு பேர் என்னது? N, N dimethyl butane 2 amine வந்துச்சா? பியூட்டன் 1 அமீனும் இருக்கு, பியூட்டன் 2 அமீனும் இருக்குன்னா நான் 1 அமீன் சொல்லியே ஆகணும். ஆதித்யா சூப்பர்டா, சூப்பர். ஓகே, நம்பரிங் மஸ்ட். ஆம்பிகுவிட்டி வர இடத்துல நம்பர் மஸ்ட். ஆம்பிகுவிட்டினா என்னது? இப்போ சப்போஸ் ஐ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் N, N dimethyl propanamine. இந்த கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டின் நான் சொல்றேன். ஏன் வந்து இந்த கொஸ்டின் தப்பான கொஸ்டின்? Okay, Sudarshana. Oh, Sudarshan. Yeah, Sudarshan, I will try it. Maximum, I will try my best. Okay. Why is this the wrong question? Because there is ambiguity. Yeah, ambiguity இருக்கு. இங்க பாரு. Propanamine அப்படின்னு வந்துச்சுன்னா I can have a 3 carbon chain. நைட்ரஜன் இங்கேயும் உட்காரலாம், இங்கேயும் உட்காரலாம். அதான் ambiguity. எங்க உட்காருன்னு தெரியாதே. We don't know the position. அப்போ ஐ ஹாவ் டு மென்ஷன் த பொசிஷன், தென் ஐ கேன் ட்ரா த ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா யூ ட்ரை டு ட்ரா போத் த ஸ்ட்ரக்சர்ஸ். ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் தப்பான கொஷின் வராது. ஓகேவா? பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிகுவிட்டி. ஓகே, கிவன் நேமை வச்சு உன்னால் சிங்கிள் ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது. தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ், அதர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் த சேம் நேம். அப்படின்னா ஆம்பிகுவஸாக இருக்குது, நேம் இஸ் ஆம்பிகுவஸ்னு அர்த்தம். அந்த ஆம்பிகுவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உனக்கு IUPAC நாமன்க்ளேச்சரே வச்சாங்க. ஓகே, தி IUPAC நாமன்க்ளேச்சர் வாஸ் டிசைன் டு ரெடியூஸ் ஆம்பிகுவிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நான் 1 அமீன் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், தென் திஸ் இஸ் தி ஆன்சர். CH3 ஓகே, திஸ் வில் பி தி ஆன்சர். ப்ரோப்பன் 2 அமீன் சொல்லியிருந்தேன்னா இதான் ஆன்சராக இருக்கும். பட் ப்ரோப்பன் அமீன்னு சொன்னேன்னா தட் இஸ் ஹேவிங் some ambiguity. We don't want ambiguity. All right, done. Very nice. So 1 amine kandipa sollanum. 1 amine kandipa sollanum. Next question. Okay, this question. இந்த கொஸ்டின் ஏன்டா இங்கே வருது? ஓ, நைட்ரோ இருக்கிறதுனால வருது. ஓகே கைஸ், நைட்ரோக்கு ப்ரையாரிட்டியே கிடையாதுடா. நைட்ரோக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. தட் மீன்ஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் phenol only here. So you can easily say numbering maniko 1 2 3. So this will be 2, 3 dinitro phenol. I think in the structure நம்ம நேத்திக்கும் பார்த்தோம். Alright, 2 3 dinitro phenol is the answer. ஆமாண்டா, நிறைய இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே என் கூடவே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இல்லை முடிக்கல. இட்ஸ் செகண்டரி அமீன். பிரைமரி அமீன் தான் முடித்தோம். இது பாருங்க, ஐடென்டிஃபை த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், ஃபைண்ட் த லாங்கஸ்ட் செயின் வித் த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், ஐடென்டிஃபை த சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் அண்ட் தென் ஆன்சர். 2, N dimethyl propan 1 amine. Okay, 2N dimethyl propan 1 amine. That's it. Next question. Give the IUPAC name of this compound. In the compound liyum adhe da NH2 is the principal functional group.
it is attached to a 4 carbon chain. Numbering has to be offered to the lowest locant. Okay, lowest locant rule paathacha. Next, this is an amine, butanamine, but inga double bond irukku. So this will be but 3-ene vowel drop 1 amine. But 3-ene 1 amine. Okay va, but 3-ene 1 amine. Perfect. So IUPAC nomenclature, I think you guys got it. இன்னும் ஒரு அவ்வளோதான். இதான் லாஸ்ட் கொஸ்டின் IUPAC nomenclatureல. இதுவும் வந்து அனிலின். இது ரொம்ப ஃபேமஸான அனிலின். This is going to give you white precipitate. This is called as 2,4,6 tribromo aniline. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ட்ரைப்ரோமோ பென்சின் அமைன் கொடுத்திருந்தாலும் அது கரெக்ட் தான். ஓகேவா? பட் ட்ரைப்ரோமோ அனிலின் கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். 1 அனிலின்லாம் சொல்ல தேவையில்ல. திஸ் இஸ் ஃபைன். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஆம்பிகுவிட்டி ஹியர். ஓகே, பர்ஃபெக்ட். 2, 4, 6 tribromo aniline, everybody seems to know. Let's move on to the next one. ஓகே, இதில் வந்து கிளாசிஃபிகேஷன். இப்போ நேம் கொடுத்து கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. வாட் இஸ் வவல் ட்ராப் அப்படின்னு சொல்லி லக்ஷா இஸ் ஆஸ்கிங். we had one structure, no, vowel drop. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம இதை எழுதும் போது ஈன் வந்து இஎன்இன்னு தானே போடுவோம். அல்கேனுக்கு ஏஎன்இன்னு போடுவோம், அல்கீனுக்கு இஎன்இன்னு போடுவோம், அதுக்கப்புறம் அல்கைனுக்கு ஒய்என்இன்னு போடுவோம். ஓகே, நம்ம இந்த அல்கேனில் பியூட்டனமீன் பண்ணும்போதும் வவல் ட்ராப் பண்ணுறோம், அதை நம்ம பார்த்தது கிடையாது. ஓகே, ஸோ பட் இந்த இடத்துல பியூட் 3-ene 1 amine போட்டேன்னு வச்சுக்கேன், 2 வவல் கண்டினியூஸாக வருது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வர வவலை ட்ராப் பண்ணிடணும். ஓகே, அதுதான் வவல் ட்ராப். ஓகே, இது நம்ம நார்மலாகவே பண்ணுற விஷயம் தான், ஒரு கான்ஷியஸாக பண்ணணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். யா, இதில் வந்து டெர்ஷியரி அமீன் என்னது? இப்போது கைஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்த்துருங்கடா. I will check today and ensure that PDF is available da. Don't worry about it. Okay, இன்னிக்கே நான் வந்து செஷன் முடிச்ச உடனே PDF வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி பார்த்துறேன். டோன்ட் வரி. ஸோ ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்த்துருக்கேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் சைக்ளோஹெக்சைல் அமீன். இது வந்து காமன் நேம் பை த வே. ஹெக்சைல் அமீன்னா சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் சைக்ளோஹெக்சைல் அமீன். அதில் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே மீத்தைல் குரூப் இருக்கான். ஓகே, இது பிரைமரி அமீன்றா. இங்கே பாரு, NH2 இருக்கு பாரு, பிரைமரி அமீன் அது. ஓகே, ட்ரை ஈத்தைல் அமீன் அப்படின்னா இதுவும் காமன் நேம் தான். N வச்சுட்டு 3 சைடும் ஈத்தைல் குரூப் இருக்கான். C2H5 C2H5 C2H5. இது டெர்ஷியரி அமீன். டெர்ஷியரி பியூட்டைல் அமீன்னா எப்படி இருக்கும்? ஆன்சர் பி தான் அஃப்கோர்ஸ். நம்ம பட் மற்றதையும் பார்த்துடலாம். டெர்ஷியரி பியூட்டைல் அமீன்னா ஃபஸ்ட்டு டெர்ஷியரி பியூட்டைல் குரூப்பை போடுங்க. C attached to 3 different carbon atoms is the tertiary group, and this is the tertiary butyl group. Adula amine irukam, NH2. Can you guys tell me what is the classification for this? Idu primary a secondary a tertiary a? In the amine primary a secondary a tertiary a? Come on guys, tell me. Question answer paathaachra, but options la or structure theriyama irukra mari irukalla paathalam. All right, many of you got the answer right guys. Idu primary amine da. NH2 vanduchina அமீன்ஸை வந்து நைட்ரஜனை வச்சு தான் பார்க்கணும், கார்பன் வச்சு பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ பிரைமரி அமீன். வேறஸ் இது என்னது? இது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷியரி ஆல்கஹாலா? பாரு, ஒரே மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சரு, ஆனால் இது டெர்ஷியரி ஆல்கஹால், ஆனால் இது பிரைமரி அமீன். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் வரும், அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அமீன்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனை வச்சு தான் சொல்லணும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. நைட்ரஜன் எவ்வளோ கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கோ அது எவ்வளோ கார்பனோட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். திஸ் இஸ் அட்டாச் டு 3 கார்பன்ஸ், தேர்ஃபோர் இது டெர்ஷியரி. சிம்பிள், ஷியோர்டா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் வில் பி அ பிரைமரி அமீன். அப்புறம் N மீத்தைல் அனிலின். அனிலின்ல Nல மீத்தைல் குரூப் இருக்கான். ஸோ இது வந்து செகண்டரி அமீன். ஓகே, N மீத்தைல் அப்படின்னு வந்துச்சுனாலே செகண்டரி. IUPAC நேம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 N கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது டெர்ஷியரி வரும், ஒரே ஒரு Nல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா செகண்டரி வரும், அண்ட் தி அதர் ஒன் வில் பி பிரைமரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
ஓகே கைஸ் 28 வந்துட்டோம்டா. வெரி வெரி குட். in 30 minutes we have done 28 slides. இதை டக்குன்னு முடிச்சிட்டோம்னா நம்ம 30 கூட அடிச்சிடலாம் சீக்கிரமா. ஓகே, correct IUPAC name. This is easy. This is the main functional group. It is attached to a 3 carbon chain numbering 1 2 3. So the name should be N-methyl prop 2 in vowel drop 1 amine. This is the name. Okay, N-methyl prop 2 in 1 amine. N-methyl prop 2 in 1 amine. This is your answer. Option D. Perfect. செம்ம ஸ்பீடாக போகிறோம், போ அடிச்சு தூக்குறோம். வெரி நைஸ். 31 வந்துட்டோம். இந்த ஸ்பீடில் போனால் இன்னொரு 10-15 மினிட்ஸில் ஹாஃப் செஞ்சுரி போட்டலாம். கமான் கைஸ், கமான், ஃபுல் enthusiasm. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் reagents would be a good choice? reagent ஆரம்பிச்சிட்டோம்டா. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Instead of the nitro group, is there any other functional group? Do we still put N? நிறையா இருக்குடா. Okay, so this is the right time to discuss this. Let's talk about nitrogen containing functional groups. Okay, கொஞ்சம் நம்ம சிபிஎஸ்சியில் இருக்கிறதெல்லாம் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி அமீன், NH2. இதுதான் வந்து மோஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து NH2 தான். இதே இது NO2 இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதுதான் மோஸ்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டினா NO2 தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டினா NH2 தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸும் நிறையா இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இன்டர்மீடியட்ஸ் என்ன இருக்குது? நைட்ரோசோ இருக்குது, N டபுள் பாண்ட் O ஒன்று இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் நைட்ரோசோ. அதுக்கப்புறம் ஆக்சைம் இருக்குது, NH சிங்கிள் பாண்ட் OH இருக்குது. ஹைட்ராக்சிலமீன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது ஆக்சைம். அதுக்கப்புறம் இது இருக்குது, அசோ இருக்குது. திஸ் இஸ் அசோ. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹைட்ரசீன், அசீன் இருக்குது, NH சிங்கிள் பாண்ட் NH2. ஓகே, திஸ் இஸ் ஹைட்ரசீன். அப்புறம் கார்பசைடு இருக்குது. இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அசைடு இருக்குது, N3 மைனஸ் ஒன்று இருக்குது. வேறு என்ன இருக்குது? சயனைடு ஆப்வியஸ்லி இருக்குது. சயனைடு C ட்ரிபிள் பாண்ட் N. ஐசோசயனைடு இருக்குது, N ட்ரிபிள் பாண்ட் C. இதில் ஒரு பாண்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட் வரும். இது வந்து நைட்ரைல், இது அசைடு, இது நைட்ரைல் ஆர் சயனைடு. இது வந்து ஐசோநைட்ரைல் ஆர் ஐசோசயனைடு. ஏதாவது விட்டுருக்கேனடா? எனிதிங் எல்ஸ்? அதான் ஹைட்ரசோன். இந்த ஹைட்ரசீன்லேருந்து உனக்கு டபுள் பாண்ட் N வந்துச்சுன்னா ஹைட்ரசோன். இந்த இடத்துல டபுள் பாண்ட் N வந்துச்சுன்னா ஹைட்ரசோன். ஓகே, வேற அவ்வளோதான். இமைன் டபுள் பாண்ட் NH இருந்துச்சுன்னா இமைன், இது இமைன். அப்புறம் அமைடு இருக்கு. அமைடு CONH இருந்துச்சுன்னா, இந்த குரூப் இருந்துச்சுன்னா அமைடு. இதே மாதிரி 2 இருந்துச்சு, C டபுள் பாண்டோ N சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்டோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இமைடு. சரி, இவ்வளோ போதும். ஓகேவா? இவ்வளோ போதும். ஷிஃப்ட் பேஸ் வந்து C டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் CH3. அது போதும். நீங்கள் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுங்கடா. நீங்கள் கேட்குற ஆளுக்கு ஓட்டு போட்டுடலாம், டோன்ட் வரி. எல்லாம் உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. கார்பசைட், கார்பசோன் அதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. லெட்ஸ் டேக் திஸ் கொஸ்டின். அரைல் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னா இப்படி இருக்குமா கைஸ்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காம்பவுண்ட் வரும்போது. ஏன் தெரியுமா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. You cannot use lithium aluminum hydride here because lithium aluminum hydride இதை வந்து அப்படியே புட்டிச்சு பொறிச்சு எடுத்துருண்டா. எல்லா காம்பவுண்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும்டா. அசோ கிடைக்கும், அனிலின் கிடைக்கும், ஹைட்ராக்சிலமின் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஹையஸ்ட் ஆக்சிடைஸ்லேருந்து நடுவில் எல்லாம் கிடைக்கும். அதனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டு நாட் யூஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. நீ வேற எது வேணாலும் எடுத்துக்கோ. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் வுட் நாட் பி அ குட் சாய்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
lithium aluminum hydride would not be a good choice. B தான் not a good choice. Mixture of compounds கிடைக்கும், நிறைய அசோ compounds கிடைக்கும், நைட்ரோசோ compounds கிடைக்கும். அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யலாம்னா இதை நீ வந்து ஒரு ஆசிட் மீடியமில் போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரியேஜென்ட் இந்த டின் HCl, அயன் HCl இவ்வளோ தான். இதுதான் பெஸ்ட் ரியேஜென்ட். உனக்கு நைட்ரோபென்சீன்லேருந்து அனிலின் வேணும்னா பெஸ்ட் ரியேஜென்ட் இவங்க ரெண்டு பேர் தான். ஹைட்ரஜன் பிளாட்டினமும் ஒர்க் ஆகும், எக்ஸஸாக போட்டினாலும் ஒர்க் ஆகும். பட் தி பெட்டர் yields are obtained in this one only. ஓகே, எதை யூஸ் பண்ணக்கூடாது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். ஓகே, டு நாட் எவர் யூஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு நான் அது ஐ வில் மேக் ஷியூர் தட் த PDF is available. I have sent it, but I think it is not uploaded yet. I will make sure it is there. All right. Okay, lithium aluminum hydride and ether is the correct answer. You should not use this reagent. ஓகே, மற்ற எல்லா ரியேஜென்ட்டுக்கும் ஆன்சர் கரெக்டாக வரும். உங்களுக்கு எல்லாமே அனிலின் தான் கொடுக்கும். ஹைட்ரஜன் பிளாட்டினம் அனிலின் கொடுக்கும், அயன் HCl அனிலின் கொடுக்கும், டின் HCl அனிலின் கொடுக்கும். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் will give you காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் லீடிங் டு அசோபென்சின். கடைசியில் அசோபென்சின் வரும். அசோபென்சின் தெரியுமா எப்படி இருக்கும்னு? எங்கேயோ பார்த்துருக்கோமே இது. அசோபென்சின் எங்கே பார்த்துருக்கீங்க? உங்கள் CBSE புக்கில் இருக்குது, NCERT புக்கில் இருக்குது. டார்க் க்ளோன் AD ஸ்கொயர்னா என்னதுடா? அமுக்கு துமுக்கு அம்மாள் டுமால் அதுவாடா? யா, டை கப்ளிங் ரியாக்ஷனில் ஃபீனால் கூட ஆரஞ்சு கலர் டை வருமே, அதே ரியாக்ஷன் தான் இது. கப்ளிங் ரியாக்ஷன் தான் இது. ஓகேவா? ஃபைனலாக அது வரும். அதனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அனிலின் வேணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் யூஸ் acidic medium, reduction in acidic medium. Okay, fantastic. Let's move on to the next one. Next question is this one. நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிச்சாச்சு கைஸ், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் அ ப்ரைமரி அமீன் வேணும், அல்கைல் ஹாலைட்லேருந்து வேணும் கைஸ். இது நம்ம வந்து ஹாலோ அல்கேன் செஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஹாஃப்மன் அமோனலைசிஸ். அமோனியா எடுத்து அல்கைல் ஹாலைட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே லைஸ் ஆகிட்டே வரும். இதுதான் ஹாஃப்மன் அமோனலைசிஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் சைனைடு அண்ட் சி வந்து அந்த ஆர்டர் தான்டா. அல்கைல் குரூப் கார்பன் அட்டாச் ஆச்சுன்னா சைனைடு, நைட்ரஜன் அட்டாச்சுன்னா ஐசோசைனைடு. ஓகே, ஸோ வித் சைமல்டேனியஸ் அடிஷன் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சைமல்டேனியஸ் அடிஷன் ஆஃப் 1 CH2 குரூப் கைஸ். ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்டில் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, அப்போ எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? அசெண்டிங் ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் பயோமாலிக்யூல்ஸ்டா. அசெண்டிங்க்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? சயனைடு யூஸ் பண்ணலாம். சயனைடு தான் அழகாக ஒரே ஒரு கார்பனை எக்ஸ்ட்ராவாக தூக்கி போட்டுரும். ஓகே, இஃப் ஐ டேக் லெட்ஸ் சே RBr ப்ளஸ் CN மைனஸ், இந்த CN மைனஸ் போயிட்டு R குரூப் அட்டாச் பண்ணி RCN மைனஸ் கிடச்சிடணும். CN மைனஸ் ப்ளஸ் Br மைனஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இதை நீ கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றி அமைடாக மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? பட் எப்போவுமே இந்த ஒரு கார்பன் அட்டாச் பண்ணிச்சுன்னா மெயினாக 2 ரியேஜென்ட், ஒன்று சயனைடு, இன்னொன்று கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, CBSE டெக்ஸ்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ரியேஜென்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 1 addition in the carbon chain reagent used as a source of nitrogen. This is the source of nitrogen. நைட்ரஜன் சோர்ஸாகவும் இது இருக்கு பார், நைட்ரஜன் இருக்கு பார், அதனால source of nitrogen. Okay, so we are going to call this as option C, potassium cyanide is what we are going to use. இது போட்டதுக்கு அப்புறம் we will have to reduce it. cyanide வந்துருச்சா, இதை நீ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடியூஸ் பண்ணி RCH2NH2 எடுத்துட்டு வரணும். ஓகே, எப்படினாலும் ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டிப்பாக வேணும், அப்படி இல்லைன்னா அமீன் வராது. ஸோ லெட்ஸ் செக் ஒன் மோர் டைம். சோடியம் அமைடு யூஸ் பண்ண முடியாது, சோடமைட்னா NH2 மட்டும்தான் இருக்கும், கார்பன் எக்ஸ்ட்ரா வராது. அசைடு யூஸ் பண்ண முடியாது, சயனைடு யூஸ் பண்ணலாம். இது வந்து கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸில் வரும். ஓகே, இது வந்து நீங்கள் என்ன ஆகும்னா RNH2 தான் கிடைக்கும், ப்ளஸ் CH2 கிடைக்காது, ஒரு எக்ஸ்ட்ரா CH2 குரூப் கிடைக்காது. ஸோ சி தான் ஆன்சர் இதில். ஓகே, சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம்டா. நம்ம இதுக்கப்புறம் மீதி வந்து ஃபுல்லாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், எல்லா நேம்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம்.
கைஸ் அமீன்ஸ் எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனில் வருதுடா? விச் கிளாசிஃபிகேஷன் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த பேசிக் நேச்சர் ஆஃப் அமீன்ஸ்? சொல்லுங்கள். நிறைய பேர் ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. பட் டெல் மீ, ஆசிடிக் ஒரு காம்பவுண்ட் ஆசிடா பேஸான்னு சொல்கிறதுக்கு சில தியரிஸ்லாம் இருக்குல்ல, தியரிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸில். டீயா காஃபியாவா? டே தண்ணிடா. டீயும் இல்லை காஃபியும் இல்லை, வாட்டர். What is the best theory we will use to ascertain basic strength of amines? கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வெரி குட். ஷியாம் got it right. சர்வேஷ் got it right. Well done, well done, well done. We are talking about Lewis base. Lewis base na என்னது? Lewis bases are electron pair donors. Electron pair donor. ஓகே, அப்போ இந்த 3 காம்பவுண்ட்லையும் இந்த நைட்ரஜனில் இருக்கிற எலக்ட்ரான் பேரை எதுக்கிட்டயோ டொனேட் பண்ண போகுது. அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்துச்சுன்னா அழகாக டொனேட் பண்ணலாம். ஓகே, பட் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா டொனேட் பண்ணுறது கஷ்டம். இங்கே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது அனிலின். அனிலின் தான் பேஸ் லைன். இது நைட்ரோ, பேரா நைட்ரோ அனிலின். பேரா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இஸ் withdrawing electron by minus R effect, which is a very dominating effect. இந்த நைட்ரோ குரூப் வந்து வெரி ஸ்ட்ராங் மைனஸ் M எஃபெக்ட். ஸ்ட்ராங் மைனஸ் M மைனஸ் R ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸ்ட்ராங் மைனஸ் R எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் மைனஸ் I எஃபெக்டும் இருக்கு. ஸோ அதனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். ஓகேவா? மீத்தைல் குரூப் கிட்ட ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு என்ன செய்யும்? அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஐ எஃபெக்டும் இருக்கு. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இன் டு த ரிங். அதனால எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே அதிகமாகும். ஓகே, பேஸ்னா என்னது? லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் பேர் டோனர் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக டொனேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் டோனர் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பெஸ்ட் டோனர் இது போட்டுக்கலாம். 3ன்ற ஆப்ஷனே காணும். இது 2ன்னு வச்சுக்கலாம், இது 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 தான் வந்து லாஸ்ட்டில் வரணும், பெஸ்ட்டு பேஸு. அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2. 2, 1, 3. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகே, பட் பேசிக் நேச்சர் நம்மளுக்கு கான்செப்ட் நல்லா புரியணும். அதை லூயிஸ் பேஸாக பாருங்கள். டோட்டல் எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஏய் பிவைக்கு முடிக்கணும்டா. ஹரி இஸ் ஆஸ்கிங், புக் பேக் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்குறான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக போடணும். இன்றைக்கி நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். இந்த செஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு என்சிஆர்டி புக்கில் முக்கியமான இந்த அப்ளிகேஷனு, யூசஸ்ஸு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுவும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நடுவில் தியரியில் ஒரு லைன் 2 லைன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் டன். இந்த சாப்டர் முடிச்சிடலாம். அவ்வளோதான். கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்டா. நீங்கள் சேட்டில் போடுங்க, குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தென் வி வில் ஹாவ் அ ஃபுல் செஷன் ஆன் ஒன்லி கன்வர்ஷன்ஸ். ஒய் நாட்? ஓகே, சரி கைஸ், 38 முடிச்சிட்டோம்டா. 38 முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டிக்ரீசஸ் த பேசிக் ஸ்ட்ரென்த், whereas எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இன்க்ரீசஸ் த பேசிக் ஸ்ட்ரென்த். இது ஒரு வேளை 2 மார்க்கோ 3 மார்க்லையோ கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டை எழுதி ஆர்டர் கொடுங்க, ஃபுல் மார்க் கிடைச்சோம். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41, ஸ்லைட் 41. பெஸ்ட் ரியேஜென்ட் ஃபார் கன்வர்ஷன் கேட்டுட்டே இருந்தீங்க, வந்துருச்சு பார். யூ கைஸ் ஆஸ்க் ஃபார் கன்வர்ஷன், ஹியர் இட் இஸ். 2-phenyl propanamide. ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கோங்கடா ஃபஸ்ட்டு. ப்ரோப்பனமைட்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கலாம். 3 கார்பன் ப்ரோப்பு ஆன்னு. அமைடுனா இந்த இடத்துல CONH2 இருக்கும். ஓகே, ரெண்டாவது இடத்துல phenyl குரூப் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 2-phenyl propanamide, CH3 CH CONH2. இதை என்ன செய்ய போறாங்க? 2-phenyl propanamine மாற்ற போறாங்க. இப்போ என்ன பண்றோம்? அமைடை அமீனா மாற்றணும். இது ரொம்ப ஈஸியான. ஹாஃபன் புரோமமைடு இங்கே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்க? இதை அப்படியே 2-phenyl propanamine மாற்றுறாங்க. CH3 CH, இங்கே அந்த பென்சீனிங் அங்கேயே தான் இருக்குது. CH2 NH2 மாற்றுறாங்க. ஒன்றும் பண்ணல. இந்த COவை CH2O குரூப்பாக மாற்றுறாங்க.
இது பேர் ரிடக்ஷன். அவ்வளோதான். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் கிடச்சிரும். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போடலாம்? எக்ஸஸ் H2 போட்டினா ஒன்றும் ஆகாது. H2 வந்து அந்த மெட்டல் கேட்டலிஸ்ட் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாது. இது அவ்வளோ ஈஸியாக பண்ணாது. புரோமின் அக்வஸ் NaOH வந்து புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன், அந்த COவையே தூக்கி விட்டுரும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துரும். அப்போ என்ன ஆகிடும்? உனக்கு எத்தனமீன் கிடைக்கும், ப்ரொப்பனமீன் கிடைக்காது. அப்போ இது கிடையாது. அயோடின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் வந்து அயோடினேட்டிங் ஏஜென்ட். இந்த CONH2 வந்து COOH மாற்றி COI மாற்றிடும். இது வேண்டாம் நம்மளுக்கு. ஆன்சர் இஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், விச் இஸ் அ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் இன்டீட் தி ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் தெரியாது. ஓகே, இப்பயே சொல்கிறேன், நம்ம மூளை அப்படி யோசிக்காது. ஓகே, கொஷினை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியணுமா? கஷ்டம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஷினில் இருக்கிற டீட்டெயில்ஸை எடுத்து ஸ்ட்ரக்சரு டேட்டான்னு எழுத மைண்டு நல்லா யோசிக்கும். ஓகே கைஸ், இது நிறைய பேரோட பொறுத்து இருக்குடா. சில பேர் பெட்ரோல் இன்ஜினு கீ முறுக்குனோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. சில பேர் டீசல் இன்ஜினு கொஞ்சம் சூடாகணும் என்ஜின், அப்புறம் தான் அது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம மூளையில் திங்கிங் ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? we have to draw the structures and look at it. ஓகே, இது வந்து எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு மூளை தான் இருக்குது, ஆனால் அந்த மூளையிலேயே நிறைய திங்கிங் ஏரியாஸ் இருக்குது. ஓகே, விஷுவல் திங்கிங் ஏரியா இருக்குது, அப்புறம் ஆடிட்டரி திங்கிங் ஏரியா இருக்குது, ஸ்மெல் வச்சு திங்க் பண்ணுற ஏரியா இருக்குது, ஆல்ஃபேக்ட்ரி திங்கிங் ஏரியா இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நிறைய விஷயம். ஓகே, ரிமெம்பர் திஸ் ஒன், ரிமெம்பர் திஸ். ஓகே, யா, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். வொல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷனும் போடலாண்டா இங்கே. வொல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷனா? ஹைட்ரஜீன் வித் பேசிக் மீடியம் என்ன ஆகும்? அமைடு கூட ஒர்க் ஆகுமா? ஆல்டிஹைட் கீட்டோனா தான் ஒர்க் ஆகும். சரி, லெட்ஸ் நாட் வரி அபவுட் தட் ரைட் நவ். Let's move on. This is the answer, by the way. Lithium aluminum hydride and ether is indeed the right answer. Let's move on to the next question. சீக்கிரம்டா, 50 அடிக்க போகிறோம். இன்னும் 6 runs தான். ஒரு 6 அடித்தா 50. பெஸ்ட் reagent for converting. இப்போ தான்டா பார்த்தோம் இது. ஓ இல்லை, இப்போ என்ன பண்ணுறான் இங்கே பாரு, ப்ரொப்பன் அமைடு எடுத்துக்கிறான். 2 phenyl propanide CH3 C6H5 CHCONH2. இதை என்னவா மாத்துறான்? 1 phenyl எத்தனமீனா மாத்துறான். CH3 CHNH2. This is the structure. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. CO காலி ஆயிடுச்சு. CO is missing. இது பேரு டிசென்ட், இல்லாட்டி டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷனுடைய ரியேஜென்ட் என்னது? திஸ் இஸ் த ரியேஜென்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின். சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் தான் அந்த ரியேஜென்ட். இதில் எக்ஸஸ் H பிளாட்டினம் போட்டினா இது ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரோப்பனமீன் கொடுக்கும். சோடியம் போரோஹைட்ரேட் போட்டினாலும் ப்ரோப்பனமீன் கொடுக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டாலும் ப்ரோப்பனமீன் கொடுக்கும். இது மட்டும் தான் எத்தனமீன் கொடுக்கும். ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 47 guys, 47. we are cruising. தெரியலடா பரத்ராம், அவர்கிட்ட கேள்றா. குரூப்பில் தானே இருக்காரு, மெசேஜ் போட்டு விடு. வாட்ஸ் தேர்? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம இன்னைக்கு ஆல்டிஹைட் சாப்டர், இன்னைக்கு அமீன்ஸ் சாப்டர் பார்க்குறோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. ஓகே, PhD in biochemistry, கரெக்டா. வெயிட்டிங் ஃபார் பயோமாலிகல்ஸ் வீடியோ, we will see tomorrow, don't worry about it. ஓகே, ஆல்ரெடி நிறைய பேர் ஆன்சர் போட்டிங்களா? ஹாஃப்மன் புரோமைட் டீக்ரேடேஷன் இஸ் ஷோன் பை அமைடுடா. அமைடு தான் ஹாஃப்மன் புரோம் அமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன். அது பேரே என்னது? அமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன் தான். ஃபஸ்ட்டு புரோம் அமைடாக மாற்றிட்டு அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கும். மெக்கானிசம் நம்மளுக்கு CBSEக்கு தேவையில்லை. ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். Bromamide reaction is shown by amide only. The only amide here given is option B. Super. Okay, let's move on to the next question. 50. Straight drive. 50.
Slide number 50. Acid anhydride on reaction with primary amines. Okay. இதுக்கான ரியாக்ஷன் நான் பார்க்க போகிறேன், மெக்கானிசம் காமிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு மெக்கானிசம். பிரைமரி அமீன்னா எப்படி இருக்கும்? RNH2. RNH2ல ஒரு லோன் பேர் இருக்கும். அப்படி லோன் பேர் இருக்கிற காம்பவுண்டுக்கு நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? Is it electrophile or nucleophile? It is called as a ராமகிருஷ்ணன். உன்னோட மெசேஜ் நான் படிச்சிட்டேன்டா நிறைய தடவை, ஏன்டா இவ்வளோ அழுவுற? கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துடலாம்டா, டோன்ட் வரிடா. இட்ஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, இட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்னா இது வந்து நியூக்ளியோஃபைல். அப்படின்னா இது எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆசிட் அன்ஹைட்ரைடா. ஆசிட் அன்ஹைட்ரைட் பார்க்குறது எப்படி இருக்கும்? CO இருக்கும், OCO இருக்கும். லெட்ஸ் சே R and R'. இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் எந்த இடத்துல அட்டாக் பண்ணுன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அங்கே தான் அட்டாக் பண்ணும். கார்பன் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் இழுக்கிறதுனால கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ திஸ் நைட்ரஜன் வில் அட்டாக் திஸ் கார்பன் ஒன்லி. ஓகேவா? தட் இஸ் வை திஸ் ரியாக்ஷன் இட்ஸ் எசென்ஷியலி ஆசிட் அண்ட் அமீன் ரியாக்ஷன். இட் வில் கிவ் யூ அமைடு. ஓகே, RNH C double bond O R plus RCOO minus. இந்த ரியாக்ஷன் கொடுத்துரும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ செகண்டரி அமைடு. இது இந்த அமீன்ல அமைடுனா இதுதான், இந்த குரூப் இருந்தா அமைடு. திஸ் இஸ் அட்டாச் டு 2 கார்பன்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி அமைடு. பட் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. செகண்டரி அமைடுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, செகண்டரி அமீன் தான் இருக்கு. ஸோ அமைடு ஆப்ஷன் ஏவே வச்சுக்கலாம், பி கிடையாது. பி வந்து இமைடு. இமைடு வேற. இமைடுனா அது 2 CO குரூப்போட அட்டாச் ஆயிருக்கும். ஏய், செகண்ட் ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்டா, பட் இட் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆனால் அமைடு தான் வரும். ஓகேவா? லெட்ஸ் கீப் இட் அஸ் அமைடு ஒன்லி. இதுவே 2 மாலிக்யூல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இமைடு வரும். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு இமைட்ஸ் ஆர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பாரு, இதுக்கு பேரு தாலிக் ஆசிட். நேத்திக்கு கிளாஸ்ல பார்த்துருப்போம், தாலிக் ஆசிட். ஓகே, திஸ் இஃப் ஐ ட்ரீட் இட் வித் அமோனியா, 2 molecules of ammonia, guys, Gabriel Thalamide reaction, Gabriel Thalamide synthesis, right? அதுல வந்து இது வரும். ஓகே, அசிட்டனிலைட் வந்து அனிலின் கூட ஃபார்ம் ஆகும்டா. அதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 2 அமோனியா கூட போட்டால் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? நான் ஹீட்லாம் எதுவுமே பண்ணல, அமோனியாவை எடுத்து டைரக்டாக தாலிக் ஆசிட் கூட போடுறேன். இட் வில் கிவ் யூ சால்ட்டா. ஏன்னா அமோனியா வந்து பேஸு, ஆசிட் கூட போட்டோம்னா எனக்கு சால்ட் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு COO minus NH4+. This is a salt of ammonia. This is called as ammonium thalate. This is correct. அதை ஹீட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இப்போதான் வந்து அந்த சால்ட் வந்து அமைடு ஃபார்ம் பண்ணும். இல்லை கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் இருக்கு, டெலிட்டட் போர்ஷன்லாம் நினைக்காதீங்க. டோன்ட் வரி அபவுட் இட், இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி ஒன்லி. ஓகே, எவ்வளோ கன்வர்ஷனில் கேட்டிருக்காங்க, டெலிட்டட் போர்ஷனா. ஓகே, திஸ் நவ் கிவ்ஸ் யூ அமைடு CONH2. ஓகே, என்ன ஆயிருக்கு? ஒரு வாட்டர் மாலிக்யூல், 2 வாட்டர் மாலிக்யூல் போயிடுச்சு, அவ்வளோதான். ஹீட் பண்ணலனா சால்ட் கொடுக்கும், ஹீட் பண்ணா அமைடு கொடுக்கும். அமைடு, திஸ் இஸ் ஸ்டில் தால் அமைடு. பட் கேப்ரியல்ல என்ன யூஸ் பண்றோம் அந்த ரியாக்ஷன்ல? கேப்ரியல் தாலிமைடுன்னு சொல்லணும். ஓகேவா? சொல்றேன்டா தனு, சொல்றேன், வெயிட் பண்ணு. திஸ் இஸ் கேப்ரியல் தாலிமைடு தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் ஸ்ட்ராங் ஹீட்டிங் பண்ணணும். ஸ்ட்ராங் ஹீட்டிங் gives you, இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு அமோனியா போயிடும். ஸோ யூ வில் கெட் CONH2. இதுதான் தாலிமைடு. ஓகே, இதுதான் தாலிமைடு. யூ கேன் ஸ்கிப் ஆல் ஆஃப் தீஸ் இன்டர்மீடியட்ஸ். நான் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வரும், அப்புறம் அமைடு வரும், அப்புறம் இமைடு வரும்.
இமைடு வந்து வெரி ஹைலி அசிடிக். இது வந்து அசிடிக் ஹைட்ரஜன். நம்ம இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், ஞாபகம் இருக்கா? இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து KOHோட ட்ரீட் பண்ணால் யூ வில் கெட் சால்ட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடு, N-K+. இந்த பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடை தான் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஈஸி தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த இது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், இதுதான் வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கும் அந்த ரியாக்ஷனில். அடுத்தது கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ வி ஸ்டார்ட் வித் தட் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைட், CON-, K+ தனியாக எழுதிக்கலாம். This will react with, let us say, a primary alkyl halide, CH3, CH2, Br. இது போய் இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணும். ஓகே, புரோமின் போயிடும். ஓகே, ஸோ யூ வில் கெட் -KBr. இது போயிடுச்சு. இந்த இடத்துல என்ன வரும்? அந்த ஃபுல் காம்பவுண்ட் வரும். CH2 CH3 வந்துடும். இதுக்கப்புறம் நீ ஜஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்ணினா போதும். ஓகே, பேசிக் மீடியமில் ஹைட்ரலைஸ் பண்ணிக்கும். OH- H2O போட்டினா என்ன ஆகிடும்? இதுவும் போயிடும். யூ வில் கெட் திருப்பியும் தாலேட் வந்துடும். அதை நீ திருப்பியும் உட்காந்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணி வேணும்னா எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு முக்கியமான ப்ராடக்ட் என்ன வருது? ப்ளஸ் CH3 CH2 NH2, CH3 CH2 NH2. This is your product. This is always a primary amine. Gabriel thalamide synthesis தான் இதான். Gabriel thalamide synthesis. ஓகே, பிரைமரி அமீன் தான் வரும். அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இங்கே இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு தான் இது. SN2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்படி எழுதிக்கலாம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால aromatic amines cannot be produced by this. Aromatic amines cannot be produced by this reaction because aromatic amines இந்த bromine அவ்வளோ ஈஸியாக போகாது. It has partial double bond character. bromine இருக்கா, இப்படி இருக்கும்ல, இந்த இடத்துல partial double bond character இருக்கும். partial double bond இருக்கும். phenyl வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்டெபிளைஸ் ஆகாது. that means this will not give you aniline. aniline ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இதில். ஆர்த்தோ பேரா மெட்டா பொசிஷன் wherever we can assume. சொல்கிறேன்டா, வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ this reaction is clear. Okay, yeah, they do not, aniline does not undergo nucleophilic substitution reaction. So that is your answer, amide. Okay, all right. ஸோ எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ரியாக்ஷனும் வந்துருச்சு. கார்பைலமீன் ரியாக்ஷன் பார்த்துடலாமா? அதையும் கார்பைலமீன் ரியாக்ஷன். Okay, what is this carbylamine reaction? Carbylamine reaction என்ன அப்படின்னா, if you take any primary amine, treat it with chloroform in highly basic medium. Okay, what will happen is this primary amine will become isocyanide. Okay, this is called as carbylamine. Isocyanide தான் carbylamine. It's a foul smelling substance. ரொம்ப bad smell அடிக்கும். Okay, mostly gas இருக்கும், but it's very very foul smelling. And along with that you will get what? KCl and H2O. இந்த இடத்துல 3 ன்னு வரும். So 3. This acts as a test for primary amine. This is a test for primary amine. Okay, that is called as carbylamine reaction. All right, so இப்போ நம்ம எல்லா ரியாக்ஷன் செட்டையும் பார்த்தாச்சு. Can you guys do this match the following? Okay, அமோனலைசிஸ் எதுடா? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பாருங்க. அமோனலைசிஸ் எது? அமோனலைசிஸ்னா என்னது? அமோனியா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆல்கஹால் ஹைலைட் போட்டினா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகே, they will reduce mark if you do not write the intermediate. will நோடா, கொஸ்டினை பொறுத்துடா. சம்டைம்ஸ் இன்டர்மீடியட் எழுது அப்படின்வாங்க, சம்டைம்ஸ் ஜஸ்ட் ப்ராடக்ட் எழுதுன்னுவாங்க, சம்டைம்ஸ் ப்ராடக்டை சைட் ப்ராடக்டோட சேர்த்து எழுதுன்னுவாங்க. நீ கொஸ்டினை டீட்டெயில்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண போதும். ஓகேவா? ரியேஜென்ட் ரொம்ப முக்கியம், கண்டிஷன் ரொம்ப முக்கியம்,
கிவ் த ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீ ரியாக்டன்ட் ரியேஜென்ட் ப்ராடக்ட் மட்டும் எழுதினீங்கன்னா போதும், நோ ப்ராப்ளம். ஓகே, அமோனலைசிஸ் ரியாக்ஷன் ஆல்கஹால் ஹைட்ரைட் வித் அமோனியா, அமோனியா இருந்தால் தான் அமோனலைசிஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் எங்கே இருக்குது? ரியாக்ஷன் ஆஃப் தாலிமைடு வித் KOH and RX. என்னடா இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஹாஃப்மன் புரோமமைடு ரியாக்ஷன், அமீன் வித் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், ஒரு கார்பன் ஆட்டம் வந்து கார்பன் டை ஆக்சைடாக போகும் தெரியுமா, அதுதான் இது. கார்பைலமின் ரியாக்ஷன் டிடெக்ஷன் ஃபார் பிரைமரி அமீன்ஸ். சூப்பரா? எனி டவுட்ஸ்? ஓகே, பார்ட் 1 சாப்டர்ஸ் பண்ணுவீங்களான்னா என்னதுடா கேட்குற? இது சொல்றியா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சொல்றியா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கல்ல ஆக்சுவலி இதே சேனலில். ஓகே, நம்ம இப்போதைக்கு ஆர்கானிக் மட்டும் பார்ப்போம்டா, அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ஆல்ரைட். மெக்கானிசம் நீ எழுதும்போது கண்டிப்பாக அந்த கர்வ்ட் ஆரோ போடணும்டா, அதுதான்டா மெக்கானிசம். அது போடலைன்னா நீ மெக்கானிசமே எழுதல, சும்மா வரைஞ்சிட்டு போயிருக்கேன்னு அர்த்தம்டா. கண்டிப்பாக கர்வ்ட் ஆரோஸ் போடணும்டா. கர்வ்ட் ஆரோனா என்னது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே போகுதுன்றது அவ்வளோதான் மெக்கானிசம். ஓகே, பிராணேஷ் நேம் ரியாக்ஷன் மெயின் கன்வர்ஷன் PYQs ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இதை கவர் பண்ணால் ஈச் சாப்டருக்கு போதுமா? அடே நம்ம செஷன் ஃபுல்லாக பார்க்குறல, நம்ம செஷனில் எல்லாமே கவர் பண்ணுறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செஷனை முடிச்சுட்டு அசைன்மெண்ட் கொஷின்ஸையும் NCERT புக்கை ஒரே ஒரு ரீடிங் பண்ணினா போதும். யூ ஆர் ரெடி ஃபார் தி எக்ஸாம். CBSE எக்ஸாமுக்கு நீ எழுதி பார்த்துருந்தேன்னா, எழுதும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே கையில் பென்னு நோட் புக் வச்சு எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் NCERT ஒரு தடவை படிச்சிடணும். படிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி. ஓகே, அவ்வளோதான். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். வெரி நைஸ். நெக்ஸ்ட் கொஷின் 58. இன்றைக்கி எப்படிடா போகிறோம்? இன்றைக்கி நேற்று கூட ஃபாஸ்ட்டாக போகிறோமா ஸ்லோவாக போகிறோமா? வாட் யூ கைஸ் சே? டேய், நான் கேட் எக்ஸாம் தான்டா எழுதுனேன். கேட் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 172. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்னடா 4 கான்செப்ட் இருக்குது, அவ்வளோதானே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோமா இல்லை கரெக்டான ஸ்பீடில் போகிறோமா? சில பேர் ஸ்லோவாக போகிறோன்றீங்கடா. டேய், நான் என்னடா சொல்கிறேன்? என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோம்? தோனி மாதிரி போகிறோமா இல்லை உங்களுக்கு யாரை தெரியும்? who is your favorite cricketer that reminds you of our current speed? சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கிரிக்கெட்டர் இவர் ஸ்பீடில் போறீங்க சார்னு சொல்கிறேன். பாருங்க என்ன யாரை சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சச்சின் ஸ்பீடில் போனால் பர்ஃபெக்டா? ஐ ஹாவ் நோ கான்டெஸ்ட் அட் ஆல். சச்சின் டெண்டுல்கர் மேட்சுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆடுவார், அவ்வளோதான். ஓகே, விராட் கோலி ஓகே, ஜென்ரலி ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவார். ஹர்திக் பாண்டியா பற்றி எனக்கு தெரியல. ஹர்திக் பாண்டியா ஃபாஸ்ட்டாக தானே அடிப்பார் அவர். ஜடேஜா வந்து அவரும் வந்து எப்போ என்ன தேவையோ அந்த அளவுக்கு போவார். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஆர் யூ கைஸ் ஸ்ட்ரகிளிங்? யூ ஆர் ஏபிள் டு கேட்ச் அப் ரைட்? நோ இஷ்யூஸ்? ஆர் யூ ஹாப்பி ஃபார் த டீம் ஆர் ஆர் யூ ஃபீலிங் a little okay என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுதா? ஆர் யூ ஹாப்பி? புஜாரா, புஜாரா சூப்பர்டா. புஜாரா ஸ்பீட்னா ஐ எம் ஹாப்பி. டெஸ்ட் மேட்சை செம்மையாக விளையாடுவார் அவர். கேதார் ஜாதவா? டேய், மெஸ்ஸி இஸ் ஆல்சோ குட் மேன், பட் ஃபுட்பாலுக்கு போயிட்டீங்க டக்குன்னு. ஓகே கைஸ், ஐ திங்க் வி ஆர் ஃபைன். நம்ம எதுவுமே மோசமான கிரிக்கெட் பிளேயர், நல்ல வேலை பாகிஸ்தான் பிளேயர் யாரையாவது சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் நம்ம இந்தியா கிரிக்கெட்டர்ஸ் தான் சொல்கிறீங்க. ராகுல் டிராவிட்னாலும் பரவாயில்லடா, த வால்டா, டிபெண்டபிள் பிளேயர்டா அவர். ஸோ தென் வி ஆர் டூயிங் ஃபைன் கைஸ், வி ஆர் டூயிங் ஃபைன். ஓகே, ஓஸ்னால்சஸ் நான் சொல்கிறேம்மா. I think we did it already, but if not, I will towards the end I will tell you. Brandon McCullumலாம் அடிச்சு தூக்குவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சுரி போட்டார் அவர். வேணாம், no Pakistani cricketers, no. Okay guys, moving on. The conversion of primary aromatic amine into diazonium salt is called as பேர்லயே இருக்குடா, diazotization. அதுதான் நேம். இதுக்கு பேரே டயசடைசேஷன் தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு சி ஹவு டயசடைசேஷன் இஸ் ஹேப்பனிங். ஒரு பிரைமரி அரோமேட்டிக் அமீன் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக்
aniline, and we will treat it with, we have to treat it with HNO2. Okay, HNO2 கூட தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணணும். ஆனா HNO2 is not stable. Okay, HNO2 is not stable. இதை எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்பனா, டெஸ்ட் டியூப்லயே HNO2 கிரியேட் பண்ணலாம். So what we will do is, we will take a salt of HNO2, which is NaNO2, and we will treat it with a strong acid. NaNO2 HCl போட்டிங்கன்னா HNO2 கிடைச்சிரும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த HNO2 ரியாக்ஷன் வந்து NH2 கூட சேர்ந்துச்சுன்னா it will give you N2 plus and Cl minus. இதுக்கு பேர் தான் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. கூடவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், N2 H2O கிடைக்கும்னு நினைக்கிறேன். Yeah, H2O, we will get H2O. Okay, so this is only possible with aromatic amines da. Aliphatic amines கூட போச்சுன்னா ஆல்கஹால் கிடைச்சிரும், ஸ்டேபிளே கிடையாது. இன்ஃபேக்ட் இதுவே ஸ்டேபிள் கிடையாது. இது என்ன ஆகும், இது நீ அப்படியே விட்டான்னு வச்சுக்கேன் வெடிச்சிரும். நைட்ரஜன் கேஸ் ரொம்ப ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடும் இது. அதனால யூ ஹாவ் டு கீப் இட் அண்டர் 0 to 5 degree Celsius. ஐஸில் வச்சு தான் இந்த ரியாக்ஷனே பண்ணணும். ஓகே, so this is called as diazonium chloride, and this process is called as diazotization. It's one of the very very important reagent in an organic chemistry lab. ரொம்ப முக்கியமான reagent. இதுல இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு வரலாம், குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், சயனோபென்சீன், ஃப்ளூரோபென்சீன், வாட்டர் ஆட் பண்ணி நான் ஃபீனால் கிடைக்கும், பென்சீனே கிடைக்கும். ஓகேவா? so there are so many ways in which we can use this. This is diazonium chloride. okay, next இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. so we are going to take 3-chlorobutanamide, make it undergo Hoffman bromamide reaction. Let's write the reaction. Butanamide, guys, butanamide நம்பர் போடல, இதுல ambiguity இருக்கா இல்லையா? aqueous KOH SN1 SN2 ன்றது reactant பொறுத்து தான்டா தெரியும். just like that சொல்ல முடியாது. நீ டெர்ஷியரி பியூட்டைல் எடுத்தீங்கன்னா அது SN1 தான் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. தேர் இஸ் நோ ஆம்பிகுவிட்டி. ஏன்னா அமைடுனா டெர்மினல் கார்பனில் மட்டும்தான் பாசிபிள். ஸோ லெட் அஸ் டூ திஸ். CONH2 தேர்ட் பொசிஷனில் கார்பன் இருக்கு, 1 2 3ல ஒரு குளோரின் இருக்கு. சாரி, CH3 CH CH2 CNH2. ஓகேவா? இதை என்ன செய்ய போகிறோம், ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அது வந்து புரோமின் KOH போட்டுக்கலாம். and then what will happen, this will give you CH3 CH Cl CH2 NH2. directly இது NH2 வந்துரும். ஓகேவா? and then you will get K2CO3 and KBr. yeah, KBr H2O வரும். okay, so this is the product. but நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அமீன் மட்டும் இருந்தால் போதும். இதோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதிட்டோம், இதோடைய நேம் எழுதணும். இப்போ நேம் நம்ம IUPAC நம்ம பார்த்தது தான். ஓகே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டால் பொட்டாசியம் கார்பனேட் வரும், NaOH போட்டால் Na2CO3 வரும். ஸோ திஸ் வில் கிவ் யூ 2-chloro-propan. இங்கே 1 amine போடணுமா இல்லை அப்படியே விட்டால் பரவாயில்லையா? இங்கே 1 amine போடணும். ஓகேவா? ஆம்பிகுவிட்டி இருக்கக்கூடாது. 2-chloro இல்லடா, propan 1 amine. all right, so this is your answer, 2-chloropropanamine. propan 1 amine, 1 amine important. okay, next question. arrange the following increasing order of basic strength. யாரோ basic strength கேட்டிங்களே. so I was just waiting for this question. so basic strength னு வரும்போது நேமை வச்சு மெமரைஸ் பண்ணாதீங்க. we know that concepts, right? we know the concept. ஏன்னா 2 amine possible இல்லடா, அதனால தான் ambiguity இருந்துச்சு. in the previous question there was ambiguity because I can also write this structure, CH3 C Cl NH2 இங்கே வரலாமே. so this will be 2-chloro-2-propanamine. அந்த ambiguity இருக்கக்கூடாதுன்னா 1-propanamine போட்டிருக்கோம். don't worry about it. இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் வரைகிறீங்க. aniline structure NH2.
para nitro aniline structure. Para position la nitro aniline. Toluidine. Toluidine na methyl group para position la irukum. Okay va? So you have CH3 and NH2 here. So these are your three structures. Let's call it as A, B and C. A வந்து baseline வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வேறு எந்த குரூப்பும் அட்டாச் ஆகலை. நைட்ரோ குரூப் ஹேஸ் -R எஃபெக்ட் அட் பேரா பொசிஷன். ஓகே, அதனால் எலக்ட்ரான் டென்சிட்டியை இழுத்துரும் அதுக்கிட்ட. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். பேசிக் நேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த டோனர் ஆட்டம். நைட்ரஜனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் பேஸ், கம்மியாக இருந்துச்சுன்னா வீக் பேஸ். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மீத்தேல் குரூப் என்ன பண்ணும்? இட் ஹாஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் +I எஃபெக்ட். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் and +I எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்னால இந்த பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ நைட்ரஜன்லையும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஓகே, ஸோ ஆர்டர்னு எடுத்துட்டீங்கன்னா C is the most basic, A is baseline and B is the least basic. 3, 1, 2ன்னு சொன்னாலும் ஓகே, நான் போட்டிருக்க மாதிரி CAB. It's up to you. ஓகே, யா. ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு, சில பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கைஸ் 64 கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் சொன்னது கரெக்டு, கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போமா? கேன் யூ ஒன் டைம் சிம்பிளி எக்ஸ்பிளைன் ஹைப்பர் கான்ஜுகேஷன்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேணுமா? ஓகே, லெட் மீ ஷோ யூ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் பேராடோலியூடின். அந்த கொஸ்டினோடையே சேர்த்து நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இங்கே CH3 இருக்கா, NH2 இருக்கா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் மட்டும் தான் காமிக்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் த சிக்மா பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இதுதான். ஓகே, sp3 கார்பனும் ஹைட்ரஜனும் அட்டாச் ஆகிருக்கிற சிக்மா பாண்ட் ரெசனேட் ஆகிறது தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். வாட் will happen? This bond will go here and therefore there is a resonating structure. ஓகே, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த இடத்துல there is no bond between the carbon and hydrogen. This is called as no bond resonance also. But this is just a resonance structure. இது ரியல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? ஓகே, so then we go from here to here and here to here. Okay, next structure. NH2 எங்க போச்சு? So now take a look at this. There is going to be nitrogen on this place. Para positionல nitrogen இருக்கு, அங்கேயே negative charge வருது. புரியுதா? That means it's going to increase the negative charge, lone pair on this nitrogen. This is your resonating structures for toluidine. That is why. Okay, fine. This is how hyperconjugation happens. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரக்சர் போடணும்னா இப்படி வந்து இப்படி போடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு பாண்டே திருப்பி வந்துடும். ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. ஓகே, NH2 and then last structure. நான் இங்கே டபுள் பாண்டே போடலையா? இங்கே டபுள் பாண்ட் போடல. ஓகே, then last structure is again it will go back to this. Done. Okay, last question. Increasing order நம்ம decreasing order எழுதிட்டோமா? ஆனால் நம்ம arrow mark போட்டோம்லடா, அதனால் it is still fine. Don't worry about it. Increasing order கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு தடவை கொஸ்டினை பார்த்து we will write B A C. ஓகே, arrow mark போட்டு இந்த இது போட்டேன்னு வச்சுக்கோ, greater than less than symbol போட்டிங்க அப்படின்னா most of the times மார்க் குறைக்க மாட்டாங்க. பட் you be careful. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. Alright guys, let's move on to this question. Arrange the following in decreasing order of basic strength. திருப்பிமா? Oh, this is a nice question. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. Guys, pay attention. So here you have CH3 NH2. Of course, you have +I effect on this CH3. So அதனால increasing electron density. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து secondary amine. CH3 ரெண்டு இருக்கு, ரெண்டுமே +I effect தான். அப்போ இன்னும் எலக்ட்ரான் டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது ஸ்ட்ரக்சர் டெர்ஷியரிடா, CH3 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 மூணு தடவை +I எஃபெக்ட்.
highest electron density on the nitrogen atom. ஓகே, நாலாவது அமோனியா. அமோனியாவில் எஃபெக்டே கிடையாது, இந்த மூணுத்துல தான் ஹையஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. ஆனால் முக்கியமாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, அக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்வஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அக்வஸ் சொல்யூஷனில் நீ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மட்டும் பார்த்தா பத்தாது, சால்யூபிலிட்டியும் பார்க்கணும். சால்யூபிலிட்டியும் பார்க்கணும். ஓகே, ஸோ சால்யூபிலிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சால்யூபிலிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எது ஹைட்ரஜன் பாண்ட் நிறைய ஃபார்ம் ஆகுமோ, ஓகே, அதுதான் நிறைய சால்யூபிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் சால்யூபிலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைமரி இஸ் மோர் சால்யூபிள் than secondary, which is more soluble than tertiary. Okay, ammonia is obviously most soluble, but basic nature is a trade off between both. Basicity வந்து ரெண்டத்தையும் சேர்த்து எடுக்கணும். ஓகே, கேஸ் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா basicity is tertiary greater than secondary greater than primary greater than ammonia. ஓகே, கேஸ் ஃபேஸ்ல இந்த ஆர்டர், சால்யூபிலிட்டி இந்த ஆர்டர், ரெண்டத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, secondary is the most basic in aqueous medium, followed by primary, followed by tertiary. இதுதான் நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. இது வந்து மீத்தைல், followed by ammonia for methyl amines only. Guys, ethyl amines என்ன ஆகும்? Tell me the order for ethyl amines. ethyl amines சொல்லுங்க. ethyl amines சொல்லுங்க. கரெக்டா ஆண்டர்ஸ்? ethyl amine 2 3 1 வரும். ஓகேவா? ஃபார் ethyl amines அப்படியே கொஞ்சம் ரெண்டாவது பொசிஷன் மட்டும் மாறும். ஓகே, பேசிசிட்டி இன் aqueous சொல்யூஷன், வாட்டர்ல பேசிக் நேச்சர் எப்படி வரும்னா, செகண்டரி இஸ் மோஸ்ட் பேசிக், தென் டெர்ஷரி, தென் பிரைமரி, தென் அமோனியா. So be very very clear about this concept. Okay, ethyl amines na 2 3 1, methyl amines na 2 1 3 ammonia. Okay, இங்க நமக்கு methyl தான் கொடுத்திருக்காங்க, அதனால we can just go with this one. இதுதான் உங்களுடைய ஆன்சர். Okay, and regardless எதுவா இருந்தாலுமே all of them is more basic than aromatic amines. இது எல்லாமே aromatic amines ஓட more பேசிக்காக தான் இருக்கும். ரெண்டு ரீசன். ஒன்று, for aromatic amines the lone pair is delocalized with the benzene ring. It is not available for basic nature. Okay, இது availability இல்லை. ரெண்டாவது, low solubility. இந்த ரெண்டு ரீசன்னாலையும் எப்பவுமே aromatic amines வந்து have low basic nature compared to any aliphatic amine. Okay, thank you da, thank you Sudha. Lewis acid difference and Bronsted acid different. Bronsted acid hydrogen வச்சுடா, hydrogen கொடுத்தா Bronsted acid. Lewis acid எலக்ட்ரான் பேர் வச்சு, எலக்ட்ரான் பேர் வாங்குனா Lewis acid. 80 or 85 எடுக்க previous year question மட்டும் போதுமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட்னு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுருவாங்க. அந்த அசைன்மெண்ட் கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு என்சிஆர்டி புக்கில் அப்ளிகேஷன் யூசஸ் ஃபஸ்ட் பேஜ் அந்த தியரி அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதுண்டா. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்மளே சால்வ் பண்ணிட்டோம் இங்கே. ஓகே, சிவ்குமார் என்னது அது? நோ ஒன் நோட்டீஸ், வாட் ஆர் யூ சேயிங்? ஓகே, ஸோ மூவிங் ஆன் கைஸ், திஸ் இஸ் டன்னா. நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஓகே, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். பென்சீன் டைசனியம் குளோரைட், இதுடா ஃபாஸ்பினிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது phosphinic acid, இது வந்து reducing acid. இந்த reducing acid கூட benzene diazonium chloride போட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கன்வர்ஷன்ஸ் பாப்போம்டா, கவலைப்படாத. we are 68, இன்னொரு 40 ஸ்லைட்ஸ் இருக்கு, பாப்போம். நம்ம ஸ்கோர் எவ்வளோ எல்லாருக்கும்? நல்லா பண்றீங்களா? your stamina is good. benzene is the right answer. so phosphinic acid கூட போட்டா benzene கிடைக்கும், C6H6. ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால் கூட போட்டாலும் பென்சீன் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். யூ வில் கெட் பென்சீன். நைட்ரஜன் கேஸும் வரும், அப்புறம் ஃபாஸ்பரஸ் ஆசிடும் வரும். ஓகே, phosphinic acid will become phosphorus acid. All right, very good. Moving on.
70. Write the chemical equation involved in the following reactions. Hoffman bromamide degradation reaction. Explain about basicity in aqueous solution again. ஏண்டா ஜுனாஷ் இப்பதானடா சொன்ன, நீ இதுல வேற ஒருத்தர கேட்டியே. புக் பேக் கம்பல்சரியா? கம்பல்சரின்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப கம்பல்சரிடா. யோகேஷ் என்னடா ஆச்சு? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, so yeah, we have done this several times. Hoffman bromamide degradation reaction வேணா ஆன்சர் ஆவே ஒரு தடவை பார்த்துடலாம். So you will take an amide, treat it with bromine and sodium hydroxide or potassium hydroxide. In the CO group போய்டும், it will become carbonate. அப்போ இதை விட்டுட்டு RNH2 ஃபார்ம் ஆயிடும், amines ஃபார்ம் ஆயிடும், and your side product is sodium bromide and H2O. Okay, so primary amine is obtained. This is Hoffman bromamide degradation reaction. எக்ஸாம்பிள் வேணா எடுத்து எழுதிக்கோங்க. ப்ரோப்பனமைடு எடுத்தீங்கன்னா எத்தனை அமீன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கார்பைலமீன் ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குளோரோஃபார்ம் அண்ட் KOH இதை எடுத்தோம் அப்படின்னா ஃபவுல் ஸ்மெல்லிங் கேஸ். இந்த ஃபவுல் ஸ்மெல்லிங் அப்படின்ற வேர்டை எழுதுங்க, கீவேர்டாக இருக்கும் அது. ஃபவுல் ஸ்மெல்லிங் ஐசோசயனைடு இஸ் ஃபார்ம்டு. ஐசோநைட்ரேட், இதுக்கு தான் வந்து கார்பைலமீன்னு பேர். இட்ஸ் ஸ்லைட்லி பாய்சனஸ், அதுவும் இருக்கு. ஏதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா பார்ப்போம் நம்ம. ஓகே, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஐ ஃபுல்லி ரியாக்ஷனோட மெக்கானிசம் ஃபுல்லாக காமிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ வி நோ திஸ் கிவ்ஸ் யூ பிரைமரி அமீன். கப்ளிங் ரியாக்ஷன் வேணா ஒரு தடவை பார்க்கலாமா? பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கணும். வி வில் டேக் பென்சீன் டயசோனியம் குளோரைடு N2 plus Cl minus. So the thing is, this can attack the para position of phenol, but you have to activate it. So we will do it in basic medium. அப்போ என்ன ஆயிடும், இந்த para positionல போயிட்டு கப்ளிங் நடந்துரும். N double bond N, para position OH கிடைச்சிரும். ஓகே, this is a orange dye. ஓகே, இதுக்கு வந்து para hydroxy azobenzene. You can also do this reaction with aniline. With aniline the product will be para amino azobenzene. You need to take H plus medium, acidic medium for this. இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, வெயிட் பண்ணு. ஓகே, para amino azobenzene. This is a yellow dye. அவ்வளோதான், this is a yellow color dye. Para amino azobenzene. Okay, so that is your reaction. Para hydroxy azobenzene orange dye. டெம்பரேச்சரும் ரொம்ப லோ டெம்பரேச்சர் தாண்டா வைக்கணும், இல்லாட்டி நைட்ரஜன் கேஸ் போய்டும்டா. எப்போவுமே வந்து இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்குன்னு வச்சுக்கேன், டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி 0 to 5 degree Celsius தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கேயே போயிடும், ரியாக்டன் சைட்லேயே நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகிடும். மெமரைஸ் த ரியாக்ஷன் த்ரூ சால்விங் கொஸ்டின்ஸ்டா, அதுதான்டா பெஸ்ட்டு. ஓகே, ஒவ்வொரு தடவையும் ஆனால் எழுதி பாருடா. கொஸ்டின் சால்வ் பண்ணுறியோ இல்லையோ, யூ ஹாவ் டு ரைட் அண்ட் சி. இந்த நெக்ஸ்ட் இருக்கிற ஃபியூ டேஸு எழுதிட்டே இருங்க, ப்ரிப்பரேஷன் டைமில் எழுதிட்டே இருங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஆமாம் கைஸ், இதுவும் அசோடைட்டஸ் தான்டா. இப்போ ஃபீனால் போடுறதுக்கு பதிலாக நாப்தால் கூட போடலாம். ஓகே, யூ கேன் டேக் நாப்தால் ஆல்சோ. யூ கேன் டேக் திஸ் OH. ஸோ தென் இந்த பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூட் ஆகும், கப்ளிங் அந்த பொசிஷனில் நடக்கும். ஸோ யூ வில் கெட் திஸ் ஒன். திஸ் இஸ் யுவர் டை டெஸ்ட். இதுவும் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சாக தான் இருக்கும். ஓகே, ஆரஞ்ச், ரெட் ஆரஞ்ச் டை. இது எந்த டெஸ்ட் தெரியுமா? டயசோனியம் குளோரைடு வந்திருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அனிலினுக்கு ஒரு டெஸ்ட்னு வைப்பாங்க. அனிலினை ஃபஸ்ட்டு HNO2 ட்ரீட் பண்ணுவாங்க. யூ வில் கெட் திஸ் பென்சீன் டயசோனியம் குளோரைடு.
treat it with 2-naphthol. If you get red color, that means aniline is present. Okay. நடக்கும்டா, ரொம்ப லோவாக நடக்கும். ஃபீனால்லையும் ஆர்த்தோ பொசிஷன் நடக்கும், பட் அந்த இடத்துல வந்து அவ்வளோவா அதிகமாக நடக்காது. ஓகே, மைனர் ப்ராடக்டாக வரும். சப்போஸ் இந்த இடத்துல மீத்தைல் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்த்தோ பொசிஷனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஆல்ரைட், ஸோ ஓகே, லெட்ஸ் டூ திஸ் ஒன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் aniline and ethylamine can be differentiated using dye test. இப்போ பார்த்தா அந்த டை டெஸ்ட் அனிலின் கொடுக்கும், ஈத்தைலமின் கொடுக்காது. ஓகே, இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம். அனிலின் ஈத்தைலமின் இல்லை, இதான் மெயின் டெஸ்ட். ஈத்தைலமின் டைமீத்தைலமின். ஈத்தைலமின் இஸ் அ பிரைமரி அமீன், டைமீத்தைலமின் இஸ் அ செகண்டரி அமீன். கைஸ், கேன் யூ டெல் மீ விச் டெஸ்ட் இஸ் அ வெரி குட் டெஸ்ட் ஃபார் திஸ்? பிரைமரி வர்சஸ் செகண்டரி என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு? நீங்க பெஸ்ட் டெஸ்ட்னா என்ன சொல்வீங்க? ஈஸியா எக்ஸாம்ல எழுதுற மாதிரி ஒரு டெஸ்ட். கார்பைலமின் டெஸ்ட் தான்டா ஈஸி. கார்பைலமின், குளோரோஃபார்ம், KOH முடிஞ்சிச்சு. ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் போடலாம். ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் எடுத்து பேஸில் டிசால்வ் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். இது டிசால்வ் ஆகும், இது டிசால்வ் ஆகாது. ரொம்ப சிம்பிள். டை டெஸ்ட் இதில் ஒர்க் ஆகாது. டை டெஸ்ட் வேணும்னா அரோமேட்டிக் அமீன் வேணும். ஃபஸ்ட் இதில் டை டெஸ்ட் இப்போ தானே காமிச்சோம், நாஃப்தால், அந்த இது இங்கே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். திஸ் இஸ் த டை டெஸ்ட். ஓகே, இப்போ தான் பார்த்தோம். யூ ரிமெம்பர், திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ஒன். என் ட்ரிப் என்னடா கண்டபடி போட்டாங்க. என் டபுள் பாண்டு என், அவ்வளோதான். இவ்வளோலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 3 என் போட்டு விட்டாங்க. ஓகே ஓகே, திஸ் இஸ் என் டபுள் பாண்ட் என், சிம்பிள். ஓகே, என்ன கொஞ்சம் இன்னும் க்ளீனாக எழுதிடலாம். வெயிட் பண்ணு. ஓகே, அவ்வளோதான். Perfect guys, perfect. All right, moving on. This question, okay. Give reasons for the following. Aniline is a weaker base than cyclohexylamine. இப்போ நம்மளுக்கு ரீசன் தெரியும், அதை எழுத தெரியுமா? NN dimethyl aniline work ஆகாதுடா. You need aromatic primary amine only. You can't do it with tertiary amine. Okay. Due to resonance அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆன்சர் கரெக்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னும் கரெக்டாக சொல்லணும்டா, இன்னும் அழகாக சொல்லணும்டா. டியூ டு ரெசனன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்காக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப பொதுவாக சொல்கிறேன். எதுக்குனாலும் தான் சொல்லலாம் சார் டியூ டு ரெசனன்ஸ் அப்படின்னு. பட் பேசிக் நேச்சரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு லைனே நான் எதை பற்றி பேசுகிறேன்றதை கிளியராக சொல்லிடணும். ஓகே, யூ கேன் ரைட் சம்திங் லைக் திஸ். ஸ்ட்ராங் இல்லாட்டி bases are electron pair donors. Okay, first line இதை சொல்லிடுறேன் நான். bases are electron pair donors. Okay, next என்ன பண்றேன், in aniline the electron pair is delocalized towards the benzene ring. Benzene ring side la போயிடுச்சு. Okay, whereas in cyclohexylamine inductive effect of the cyclohexyl ring of the ring ன்னு போட்டாலே போதும், of the ring increases the electron density on the nitrogen, on the amino group. அப்புறம் நீ therefore போட்டே எழுதிடலாம். therefore aniline is a poor base delocalized towards the by resonance. இந்த இடத்துல by resonance போடுங்க, by resonance. ஓகே, ஸோ இந்த delocalizedன்ற வேர்டு, ரெசனன்ஸ்ன்ற வேர்டு, அப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட்ன்ற வேர்டு, இந்த எலக்ட்ரான் பேர் டோனர்ஸ்ன்ற வேர்டு, இந்த 4 வேர்டு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா
keywords சொல்லிட்டீங்க. Therefore aniline is a weaker base. Is weaker base than cyclohexylamine. அவ்வளவுதான். ஓகே, போதும். நெக்ஸ்ட், it is difficult to prepare pure amines by ammonolysis of alkyl halide. இது ஷியூரா தெரியுமே. ஓகே, basicity increases with plus I effect, decreases with minus I effect or minus R effect. That's all. Alright, so இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் என்னது? pure amines கிடைக்காது. That is because a mixture of primary, secondary, tertiary amines and quaternary ammonium salt is always formed because the subsequent products are also better nucleophiles. Okay, so take a look at this. Does not give a single amine but gives a mixture of primary, secondary and tertiary amines. And the mixture kadaikum. That is the reason why it is not getting pure. Okay, let's move on to the next question. Guys, 80 adishtonda, we are very close to 100. அசர்ஷன் ரீசனிங் மட்டும் ஒரு செஷனா? என்னடா சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் தனித்தனி செஷனாக போட முடியுமாடா? சரி, பார்க்கல. நான் இப்போ உங்களோட ரிக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம எது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம். Aromatic amines have low solubility. True. Okay, amino acids memorize பண்ணணுமா ஃபார் போர்ட்ஸ்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து நம்ம கற்றுக்கலாம்டா. சில இடத்துல எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு கேட்டிருக்காங்கடா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு அது மெமரைஸ் பண்ணிடலாம் நம்ம கரெக்டாக. ஓகேவா? அதுக்கு சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகே, என்னமோ கேட்குறேன்டா. ஆமாம், ரெசனன்ஸ் ரொம்ப முக்கியம்டா. ரெசனன்ஸ்ன்ற எஃபெக்டை நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பாராப்ரோமோ ரியாக்ஷனா? என்னடா சொல்ல வர? வாட் இஸ் பாராப்ரோமோ ரியாக்ஷன்? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கொஸ்டின். நம்ம கிட்டத்தட்ட அதை தானே பண்ணுறோம். எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்து தான் பாருங்க. 1, 2ன்னு சொல்லிலாம் வந்துட்டு இருக்கு பார். வாட் டஸ் இட் மீன்? அந்த கொஸ்டின் பேப்பரில் அதே கொஸ்டின் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிவ் ரீசன்ஸ். Electrophilic substitution in aromatic amines takes place more readily than benzene because amino group is an activating group. அவ்வளவுதான். Okay, in aromatic amines the amino group has plus R effect and is a strong activator of the ring towards electrophilic substitution. Okay, இதுதான் ரீசன். ஆக்டிவேட் ஆயிடுச்சு, பென்சீன் ரிங்கை விட அதிகமாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி மோர் readily reactive than benzene ring. Okay, right. Next, amide is a weaker base than amine. So easy. Again அந்த ரெசனன்ஸ் தான் அது. CH3CONH2 குரூப்ல நீங்க முன்னாடி எழுதுனீங்களா அதே மாதிரி எழுதணும். Bases are electron pair donor. In amide the electron pair is delocalized towards the carbonyl ring by resonance. இந்த சைடு ரெசனேட் ஆகுது, அப்போ அவ்வளோ ஈஸியாக டொனேட் பண்ண முடியாது. Whereas the ethyl group increases electron density on the nitrogen by plus I effect. Therefore this is a stronger base than this. முடிஞ்சிச்சு. What is resonance? ரெசனன்ஸ்னா என்னது? இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்த அதே எக்ஸாம்பிள் CH3CONH2. இப்போ நான் வரைஞ்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் கரெக்ட் கிடையாது. ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரில் இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் சிங்கிள் பாண்டுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இதோட பர்ஃபெக்ட் ப்ராப்பர்ட்டிஸை எடுக்கணும்னா நான் இதோடைய ஆல் பாசிபிள் ஸ்ட்ரக்சர் வரையணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ரைட்டிங் திஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கிரியேட்டிங் அன் ஆர்பிட்ரரி ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா? இதுவும் கரெக்ட் கிடையாது.
ஓகே, இதுவும் கரெக்ட் கிடையாது. ஆனால் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் எங்கேயோ இருக்கு. ஓகே, இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹைப்ரிட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே ரைட். ஸ்கோர் 83டா, 100 போட்டுடலாம்டா இன்னைக்கு. 120 போட்டலாம். 83 84ல் இருக்கும். 100 போடாமல் எப்படி? ஓகே, கெமிக்கல் கைனட்டிக்ஸில் டெரிவேஷன்ஸ் மக்கப் பண்ணணுமா? மக்கப் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் கிடையாதுடா. அது மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க. டெரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்களா என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ் இது முடிஞ்சிச்சுல உங்களுக்கு, லைவ் செஷன் முடிஞ்சிருச்சுல. டீலோக்கலைஸ்னா 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிறதுக்கு பதிலாக 3வது ஆட்டமுக்கும் போயிடும் அப்படின்னு அர்த்தம்டா. லோக்கல் பாண்டுனா என்னது? 2 ஆட்டம்க்கு நடுவில் இருந்துச்சுன்னா அது லோக்கல் பாண்ட். டீலோக்கலைஸ்னா நிறைய ஆட்டம் கூட போயிடுச்சுன்னா அது டீலோக்கலைஸ். அதான் டெரிவேஷன்ஸ்லாம் சிபிஎஸ்சியில் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலடா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Primary amine RNH2 can be reacted with alkyl halide to get a secondary amine. Okay, இந்த amine நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. But the disadvantage is that tertiary amine and quaternary ammonium salt is also obtained. இது true. Okay, என்ன question கேட்டிருக்காங்க? Can you suggest a method where NH2 forms only secondary amine? இப்போ நம்ம RNH2ல இருந்து RNHCH3 எடுத்துட்டு வரணும். ஆனால் ஃபர்தராக ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. இதுவும் கன்வர்ஷன் தான். என்ன பண்ணலாம்? எதாவது ஐடியா கொடுங்க. பியூரின் பிரமிடின் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் செக் பண்ணி பார்க்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக எதாவது கேட்டிருக்காங்க. நாளைக்கு செஷன் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக பார்த்துடலாம். டோன்ட் வரி. ஹவு மெனி ஸ்லைட்ஸ்? நம்ம எவ்வளோ ஸ்லைட் வேணாலும் பார்க்கலாம்டா, பார்த்துட்டே இருக்கலாம் வேணா. பட் வி வில் அவர் டாப் ஸ்கோரை பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். 120 தாண்ட முடியுமான்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, கொஸ்டின் என்னன்னா இதுதான். இது இந்த ரியாக்டன்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் வரணும். ஆனால் ஹாஃப்மன் புரோமமைடு அமோனலைசிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அமோனலைசிஸ் யூஸ் பண்ணாமல் இந்த செகண்டரி அமீன் எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது ஐடியா இருக்கா? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போட்டு வராதுடா. ஈத்தைல் குரூப் வந்துருண்டா. அது ஃபார்மிக் அன்ஹைட்ரேட் போடலாம். வாவ், சூப்பர் ஐடியாடா உங்களுக்கு. ஃபார்மிக் அன்ஹைட்ரேட் வேணாம், ஃபார்மிக் ஆசிடே போடலாம். அதுவே ரியாக்டிவ் எனஃப். நைஸ் 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 கைஸ். ப்ளஸ் HCOOH போட்டால் என்ன ஆகும்? திஸ் வில் கிவ் யூ RNHCOH கிடைக்குமா? அப்புறம் இதை ரெடியூஸ் பண்ணிவிடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடியூஸ் பண்ணினா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடியூஸ் பண்ணினா RNHCH3. சூப்பர்டா. யார் அந்த? வெரி நைஸ் வெரி நைஸ். அடுத்தது CH3Cl போடக்கூடாதுல்ல. அல்கைல் ஹைலைட் போட்டினா உனக்கு பிரைஸ் டெர்ஷரி குவாட்டனரிலாம் வந்துருவேன். கொஸ்டினே அதானே. எனக்கு டெர்ஷரி குவாட்டனரிலாம் வேண்டாம். ஐ ஷுட் நாட் யூஸ் அமோனலைசிஸ். வேற ஏதாவது மெத்தடு. ஃபார்மிக் ஆசிட் போட்டால் வரும். ஃபார்மிக் ஆசிட் போட்டினா இந்த மாதிரி ஃபார்மமைடு வரும். ஃபார்மமைடை ரெடியூஸ் பண்ணினா வந்துடும். வெரி நைஸ். வேற கார்பைலமின் ரியாக்ஷன். ஃபென்டாஸ்டிக். யாரது அப்சால் ராஜம். வெரி குட்ரா. கார்பைலமின் ரியாக்ஷன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மெயினாக அப்சால் ராஜன் தான் சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். கார்பைலமின் ரியாக்ஷன். லெட்ஸ் டேக் chloroform plus KOH and this will give you carbylamine RNC plus KCl and H2O. 3 times போட்டுக்கோ. 3 and then this you can use lithium aluminum hydride and convert it into secondary amine. Perfect. So ரெண்டு மெத்தட் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட்லயும் we will get a secondary amine that cannot have any impurities. Okay, so இவங்க வந்து ஹைட்ரஜன் அண்ட் பலேடியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. போத் ஆர் ஓகேடா. ஹைட்ரஜன் பலேடியமே யூஸ் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி திங்க் பண்ணாலே பயமாக இருக்குது. ரொம்பலாம் திங்க் பண்ணாத செல்லதுரை. நம்மளுடைய செஷனில் அப்படியே வா, ஒவ்வொரு கொஷினை மட்டும் திங்க் பண்ணு கிவன் டைமில். ஃபார் ஆல் கொஷின் ரெசனன்ஸ் இஸ் த காமன் ஆன்சர். டே என்னடா மெல்வின் இப்படி சொல்கிற? நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சரி, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின் கைஸ். 86டா, 87. we're cruising.
Almost time 4 o'clock. Okay, we will comfortably finish, I think. Okay, write the structure of ABC in the following. இது என்ன reagent ரா? Bromine KOH என்ன reagent? Tell me. Bromine KOH என்ன reagent? Hinsberg reagent. To differentiate between two reagents, you can use that. Why not? Halfman bromamide. So C6H5 CONH2 Halfman bromamide reagent போட்டோம்னா Br2 KOH போட்டோம் அப்படின்னா you will get C6H5 NH2. இது aniline. aniline கூட NaNO2 HCl போட்டோம்னா என்னது? What is NaNO2 HCl at 0 to 5 degrees Celsius? இது இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. What is the reagent? Diazotization. Exactly. So C6H5 N2 plus Cl minus கிடைச்சிரும். இது என்ன பண்றாங்க? பொட்டாசியம் அயோடைடு போடுறாங்க. பொட்டாசியம் அயோடைடு போட்டோம்னா இது என்ன கிரியேட் பண்ணும்? அயோடோபென்சீன் கிரியேட் பண்ணும். இந்த N2 வந்து N2 போயிடும். So you will get C6H5I iodobenzene plus N2 plus potassium chloride. Done. Okay, இது first conversion. இதில் எது A? இதான் A. aniline தான் A. பென்சீன் diazonium chloride தான் B. அதுக்கப்புறம் C வந்து iodobenzene. Next வா CH3Cl. KCN போட்டா என்ன கிடைக்கும்? KCNல CN தான் வந்து nucleophile. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன். cyanide will attack the CH3 group. You will get ethane nitrile. IUPAC நேம் கேட்டிருக்காங்களா? ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So no issues. ethane nitrile. ethane nitrile லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெடியூஸ் ஆயிடும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் a reducing agent. ஸோ கார்பன் வந்து அந்த இடத்துல ரெடியூஸ் ஆகிடும். கார்பனில் 2 H போட்டுக்கோ, நைட்ரஜனில் 2 H போட்டுக்கோ. ஸோ CH3 CH2 NH2. திஸ் இஸ் இத்தனமீன். எத்தனமீனா இது என்ன ரியேஜென்ட்? CHCl3 அண்ட் KOH. திஸ் இஸ் கார்பைலமீன். ஈத்தேன் ஐசோசைனைட் கிடைக்கும். CH3 CH2 NC கிடைக்கும். and that is your C. அவ்வளவுதான். so this is A, this is B, this is C. ஈத்தேன் ஐசோநைட்ரைல் னு சொல்லணும் இத. ஓகேவா? ஐசோநைட்ரைல் எல்லாத்துக்கும் நம்ம IUPAC நேமே பார்த்துட்டே போவோம். fantastic. option 2 also done. very good. next question. simple conversions again. just to give us 2026 question paper. that's it. டேய் செல்லதுரை, என்னடா ஃபியூச்சர் நான் என்ன டைம் மிஷின் எடா வச்சிருக்கேன் போய் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு. பட் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி தாண்டா கொஷின் வருது. வெரி சிமிலர் ரியாக்ஷன்ஸ். கேன் வி யூஸ் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் இன் ப்ரீவியஸ் கொஷின்? நோடா. எதுக்கு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் அந்த இடத்துலலாம்? செப்பரேஷன் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் அது நீளமான ரியாக்ஷன். கார்பைலமீன் டக்குன்னு வந்துடும்ல, எக்ஸாமில் எழுதும்போது ஈஸியாக இருக்கும்ல. அக்வஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடா போடலாமே, ஒய் நாட்? யா ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ நைட்ரோபென்சீன் இருக்கு. நைட்ரோபென்சீன் கூட அயன் HCl, இதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அயன் HCl போட்டால் என்ன கிடைக்கும்? Iron HCl is a reducing agent. Sure. Iron HCl is a reducing agent. So you will get aniline. Okay. This is A. A is aniline. Aniline is IUPAC name. Okay. Retained name. அப்புறம் HNO2 273 Kelvin போட்டிருக்காங்க. HNO2 273 Kelvin 0 degree Celsius. Diazotization. அவ்வளவுதான். Diazotization is C6H5 N2Cl. and you are treating it with phenol C6H5OH. this will give you para-hydroxyazobenzene. okay, N double bond N OH. this is the orange dye, para-hydroxyazobenzene. so A, B, benzene diazonium chloride,
C is your di. Structure கேட்டிருக்காங்க, நம்ம structure தான் எழுதணும். ஆக்சுவலி நம்ம இப்படி கூட எழுதக்கூடாதுடா, aniline structure தான் போடணும். NH2 இது N2Cl, அப்புறம் structure. Okay, be careful there. அப்புறம் benzene diacetyl chloride ஆல்ரெடி போட்டிருக்காங்க. So let's take that N2 plus Cl minus and treat it with CuCN, Sandmeyer reaction. You will get cyanobenzene or benzene nitrile. இதை ஹைட்ரலைஸ் பண்ணினா, சயனைடை ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சந்தோஷ், வெல்கம் டா, வெல்கம். யா ஐ ரிமெம்பர் you used to ask a lot of questions in class. Okay, who is Jack? ஒரு நாள் காமிக்கிறேன்டா ஜாக், இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான் ஜாக். Yeah, so this is going to give you carboxylic acid. Cyanide hydrolyze பண்ணா COH NH3 மாறிடும். You will get a side product NH3. நம்மளுக்கு அது தேவையில்லை. அதுக்கப்புறம் அமோனியா போட்டு ஹீட்டும் பண்ணுறாங்க. வெறுமனே அமோனியா போட்டாங்கன்னா சால்ட் வரும், ஹீட்டும் பண்ணால் அமைடு வரும், CONH2 வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் C. பென்சமைடு, benzoic acid, benzene nitrile. Benzene nitrile. Done? All right. Well done. Next question. Again, structure of A, B, and C. I think this we are done. This we have already done. Then NH2 மட்டும் போட்டிருக்கான். ஓ, இது ring missing. Coupling reaction இது. We have already done that. இதுவும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து A வந்து பென்சோயிக் CH3COOH, அமோனியா போட்டாங்கன்னா அமைடு வந்துடும் CH3CONH2. ஹீட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அது மிஸ் பண்ணியிருக்காங்க. புரோமின் வித் KOH போட்டாங்கன்னா CH3NH2 வந்துடும். திஸ் இஸ் ஹாஃப்மன் bromamide degradation reaction. ஓகே, டன். மெத்தனமீன், மெத்தனமீன், தட்ஸ் இட். என்ன கேட்டிருக்காங்க? IUPAC நேம் கேட்டிருக்காங்க, இல்லை ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. தட்ஸ் எனஃப். இது அனிலின். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், டோன்ட் மைண்ட் மீ. N2Cl, இது அமோனியம் போட்டோன்னா நம்மளுக்கு டயசோ பேரா அமினோ அசோபென்சீன் கிடச்சிரும். டன். ஓகேவா கைஸ்? 90 தாண்டிட்டோம்டா, நர்வஸ் 90s. Okay, all right. Give the structure of A, B and C in the following reactions. Again, cyanide varma, this will be CH3CN. Lithium aluminum hydride போட்டு cyanide reduce பண்ணா இந்த கார்பன் வந்து CH2 மாறிடும், CH3CH2. நைட்ரஜன் வந்து NH2 மாறிடும். This is ethanamine. Guys, aliphatic aminoட nitrous acid போட்டா என்ன கிடைக்கும்? Aliphatic amine, any aliphatic amine, CH3, CH2, NH2 கூட HNO2 போட்டா என்ன கிடைக்கும்? ஸோ இது மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் கொடுக்குறேன். this is only applicable for aliphatic amines. Take a look at this. Water, nitrogen gas and alcohol கிடைக்கும். Okay, so you will get this one, CH3CH2OH plus N2 gas plus H2O. Okay, so water, alcohol, so you will get here CH3CH2OH only, ethanol தான் கிடைக்கும். Aliphatic amines oda HNO2 gives ethanol only because aliphatic diazonium salt is not stable. Okay, continuing guys. Acetic acid plus ammonia and heat, acetamide கிடைக்கும், CH3CONH2. இது நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி ரியாக்ஷன் மாதிரி இருக்கு இப்போ. So this will give you methanamine, CH3NH2 and CHCl3 நினைக்கிறேன் இது. Okay, oh, CH3NC, methyl isocyanide. ஏன்டா இப்படிலாம் கலாய்க்கிறீங்க? சரி, ஓகே.
கன்வர்ஷன் செப்பரேட் செஷன் கேட்டிருக்கீங்கடா. ஐ வில் டெஃபினெட்லி செக் இட் அவுட்ரா. செக் அவுட் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் தட். அதுக்குன்னு நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஆல் ரைட், லெட் மீ செக், லெட் மீ ட்ரை திஸ், டோன்ட் வரி அபவுட் இட். All right, guys, let's take another question. Next question. Pretty much same thing da. All these questions are looking very very similar. But in the question போடுவோம். சரி, ஓகே, இதையே போட்டுருவோமே. CH3CH2Cl cyanide போடுறாங்க, NaCN, ethanolic cyanide போடுறாங்க. ஓகே, you will get cyanide substitution, CH3CH2CN வந்துரும். அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறான். ரிடக்ஷன் ஆஃப் சைனைட் கிவ்ஸ் யூ அமீன், CH3CH2 CH2NH2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஆசிட் குளோரைடு கூட சேர்ந்து பேஸ் போடுறான். ஓகேவா, ஆசிட் குளோரைடு, திஸ் வில் கிவ் யூ அமைட்ரா. ஓகே, திஸ் வில் கிவ் யூ அமைடு. இந்த NH2 என்ன ஆகிடும், NH2ல CO வந்துடும். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு திஸ் ஒர்க்ஸ். லெட் அஸ் சே RNH2 இருக்குது, and then you are treating it with CH3COCl. இது வந்து ஒரு பேஸ், not just a base, it is a nucleophile. இது நியூக்ளியோஃபைலா இருக்கனால இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணுமா, இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன்ல கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியேட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு குளோரின் போயிடும். ஓகே, ஸோ யூ வில் எண்ட் அப் வித் RNHCOCH3. இப்படி ஒரு அமைடு ஒன்று ஃபார்ம் ஆகிடும். விஷால் மிருதனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டேடா. பாலசுப்ரமணியம் இருக்குடா அக்கௌண்ட் நேம். ஓகே, யா 5 மார்க் கொஸ்டின்லாம் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிளிட் அப் போட்டு தாண்டா கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க்காக வச்சு தான் கேட்குறாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டேட் போர்டு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் படித்த டைம்லலாம் ஃபுல்லாக எழுதுங்க அப்படின்ட்டுருவாங்க. 5 மார்க் கொஸ்டின்லாம் எழுதுங்கடா, 2-3 பேஜ் உட்காந்து எழுதுங்கடா அப்படின்ட்டுருவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கேட்கறது இல்லை. க்ளீனாக செக்ஷன் 1ல் ABC, இல்லாட்டி A1 A2 B1 B2 அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு மார்க்குக்கு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. யூ வில் கெட் CH3 CH2 CH2 NH CO CH3. So this is your final product C. Okay, this is B and this is A. So this is propanamine, propane nitrile, this is propanamine, and this is what is the name of this one, guys? IUPAC name of C சொல்லுங்க. டே என்னடா வேற எங்கேயோ போகுதுடா, ஒரு டவுட்டு அந்த மாதிரி கேட்குற மாதிரி சாட் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். டோன்ட் ஸ்பேம் கைஸ் ப்ளீஸ், ஐ எம் ரிக்வெஸ்டிங். Congratulations everybody, happy birthday to everybody who is celebrating birthday today, but let us control that. Let's come back to this one please. I know 2 hours பார்த்துட்டு இருக்கோம், பட் கம் ஆன் கைஸ், ஸ்டாமினா வேணும் நம்மளுக்கு. நம்ம 3rd சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்ல, we are doing well. 4th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நாளையோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிருவோம். We are doing extraordinarily well, guys. Come on, okay? Keep it up. Yeah. Coupling reaction temperature இல்லைன்னா நோ இஷ்யூஸ்மா. புக்லேயே கொடுக்கல அப்படின்னா அவங்க CBSE எக்ஸாமில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். யா, இட் இஸ் நாட் ப்ரோபனமைட். அமைடுக்கு நம்ம லாங்கஸ்ட் செயின் இப்படி தான் எடுக்கணும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி எத்தனமைடு, N-propyl ethanamide. அதான் ஆன்சர் பாருங்க, N-propyl ethanamide. The name is this one, but இது propanamine. புரியுதா? அமைடுக்கு லாங்கஸ்ட் செயின் CO இருக்கிற சைடில் தான் எடுக்கணும். ஓகே, N-propyl ethanamide தான் கரெக்ட். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டூ திஸ். ஸோ ஏ வந்து என்னது, HBF4 போட்டாங்கன்னா C6H5 இது. ஓகே, C6H5N2Cl in the presence of HBF4, what will it give? It gives you fluorobenzene. Guys, fluorobenzene வந்து nucleophilic reaction வந்து நல்லா பண்ணும், ஆனால் electrophilic reaction அவ்வளோ பண்ணாது. Okay, this is a very good reactant for nucleophilic substitution
இங்கே நியூக்ளியோஃபைல் வந்து NO2 மைனஸ். ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து உட்காரும். ஆல்ரைட், ஸோ திஸ் வில் கிவ் யூ ONO. ஆல்ரைட், அதுக்கப்புறம் அதை டின் ஏன் எப்படி கொடுக்குறான்? Tin HCl is a reducing agent. I think they are thinking of NO2. NO2 in the presence of copper. Nitrobenzene வருமோ? I think it resonates and gives you nitrobenzene only. Let me check one second. The nitrobenzene தான் சொல்லியிருக்கான். சரி, ஓகே, let's keep it simple. NaNO2 nitrobenzene போட்டு aniline எடுத்துகிற வர மாதிரி பார்த்துக்கலாம். if there is any confusion here I will check and let you know. குரூப் இதுக்கு தான் டெலிகிராம் குரூப்பில் இருந்தால் இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, டேய் நான் தானடா நின்றுட்டுருக்கேன், எனக்கு தானடா கால் வலிக்கணும், நீங்கள் ஏன்டா பண்ணுறீங்க? ஃப்ளோரோபென்சின் தான்டா வரும். ஃப்ளோரோ HBF4 with benzene diazoxide chloride will give you fluorobenzene. There is no substitute there. இது பேர் அது ஏ கொடுக்கலையா நான் அவங்க? ஓகே, மேபி அந்த இடத்துல ஹைட்ரலைஸ் பண்ணால் தான் ஃப்ளூரோபென்சின் வருமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் அ மச் மோர் ஸ்டேபிள் சால்ட். திஸ் ஒன். ஓகே, தட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ கேன் டேக் இட் ஆஸ் BF3 BF4 மைனஸ் அண்ட் தட் சால்ட். இது வந்து ஒரு பவுடர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க NCERT புக்கில், கரெக்டாக? N2 + BF4 மைனஸ் இட் இஸ் ஸ்டேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர், ஒரு சாலிடாக இருக்கும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹீட் இருந்தால் தான் அந்த இடத்துல வரும். யூஆர் ரைட். திஸ் இஸ் வாட் இஸ் கரெக்ட். N2 + BF4 மைனஸே போட்டுக்கலாம் நம்ம. எதுக்கு N2 + BF4 மைனஸ்? let's keep it like this. Okay, so anyway, so let's move on. This is an important reaction as well. இது ரொம்ப repetitive ஆ போகுது. Okay, let's do this kind of questions da. Let's do this kind of question. Can you get 95 and above? Of course da. Why not? Previous year question பார்த்துக்கோ. NCERT book ஒரு தடவையாவது படி. க்ளீனாக லைன் டு லைன் ஒரு தடவை படித்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோ. ஓகே, விஹான் வெல் டன்டா. ஒரு தடவை நேம் சொல்கிறதுல என்னடா இருக்கு? பட் எனிவே, வெல்கம் டு த செஷன் விஹான். டஃப் கொஷின்ஸ் வேணும். இந்த கொஷின் பார்க்கலாமே, இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா இருக்கேன். See, aromatic compounds on treatment with aqueous ammonia and heating forms compound B. Okay, அதை வந்து bromine and KOH கூட போடுறாங்க. This will be Hofmann bromamide degradation reaction. So we are probably getting this is an amide. Which amide நம்மளுக்கு தெரியல, இன்னும் பார்ப்போம். அமைடை வந்து அமீனா மாற்றிடுறோம். ஸோ காம்பவுண்ட் C is an amine. அமீனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, C6H7N. C6H7N என்னது? செஞ்சுரி போட்டோமா? நைஸ், சூப்பர். ஐ டென்ட் ஈவன் ரெக்கக்னைஸ் தட். ஓகே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாடா சென்டினல். யா, தண்ணி குடிச்சிட்டு. திஸ் இஸ் அனிலின். ஸோ C is aniline. ஸோ C is C6H7N is aniline. And this is obtained from Hofmann bromamide reaction of obviously aniline வந்துச்சுன்னா முன்னாடி ஒரு CO கண்டிப்பாக இருக்கும். CONH2 தான் இருந்தாகணும். And this would have come from benzoic acid upon treatment with ammonia and heating. This is benzoic acid. Okay, IUPAC name கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும். Let's do this. This is benzoic acid. This is benzamide and this is aniline. Aniline is the IUPAC name. Okay guys, 100 அடிச்சிட்டோம்டா. பட் இன்னைக்கு நேத்திக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு, ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் ஒரு 2-3 சைடு எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் ஆன்சர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா நம்ம 100 அடிக்கிறதுக்கு. பட் we have finally crossed 100. நைஸ், 4th chapter 100 அடிக்கிறோம் கண்டினியூஸா. ஸோ வெல் டன். ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ஸ்டில் ஹியர். வெல் டன் எவ்ரிபடி. அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் வேணுமா? ஐ வில் செக்டா அசைன்மெண்ட் ஆன்சர் கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் வரல டீ சாப்பிட்டு
டீலாம் கிடையாது தம்பி. வாட்டர் இருக்குண்டா. ஆனால் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் ஹால்லையும் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்கடா, எந்த சென்டராக இருந்தாலும். ஓகே, ஸோ லெட்ஸ் see this. 400 இல்லை, 4th டேயில் ஹாலோ அல்கேன்ஸ் ஒரு 100. ஓகே, அப்புறம் ஆல்கஹால்ஸ் ஒரு 100 போட்டோம், ஆல்டிஹைட்ஸ் ஒரு 100 போட்டோம், இன்றைக்கும் 100. 400 தாண்டி போயிட்டுருக்கோம். நாளைக்கும் 100 போட்டால் 500. ஆஃப்டர் பயோமாலிகல்ஸ் ஆஃப்டர் தாண்டா பார்க்கணும். we will see. ஓகே, யா. T20 வேர்ல்ட் கப்பில் ஆடுங்க சார், கன்சிக்யூட்டிவ் 100. சரி, ஓகே. பயோமாலிகல்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சாப்டர்டா அது. இது வந்து ஒரு ஒரு ரியாக்ஷன் செட்டு எல்லாமே ரிப்பீட் ஆகும். பயோமாலிக்யூல்ஸ் வந்து நிறைய தியரி பேஸ்டு, கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, சரி, இங்கே வாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஆல்ரெடி தெரியும்டா. அனிலின் தான்டா அது. ஏ வந்து அனிலின் தான். ஓகே, எஸ், ஏ இஸ் அனிலின். ஸ்பேரிங்லி soluble in water, we know that. with dilute HCl என்ன ஆகும்? with dilute HCl salt form ஆயிடும். Aniline is a base, so we have anilinium chloride. Okay, NH3 plus Cl minus. Anilinium chloride வந்துச்சா? This is B apparently, so this is anilinium chloride. Next என்ன பண்றாங்க? A also reacts with chloroform in the presence of alcoholic KOH. இது வந்து carbylamine reaction இல்ல. CHCl3 KOH போட்டனா NC வரும். NC வந்துரும். Okay, in the presence of an obnoxious smelling compound C, this is benzene isonitrile. Okay, C, benzene isonitrile. Okay, A reacts with benzene sulfonyl chloride to form alkali soluble compound D. Okay, benzene sulfonyl chloride reaction நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. A reacts with NaN2HCl to form a compound E. ஐயோ, இவ்வளோ இடம் பத்தலையே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், aniline with benzene sulfonyl chloride பார்ப்போம். ஓகே, aniline reacts with benzene sulfonyl chloride. இந்த benzene sulfonyl chloride எப்படி இருக்கும்? benzene sulfonyl chloride. ஓகே, இது வந்து நியூக்ளியோஃபைல், இது வந்து எலக்ட்ரோஃபைல், இதை அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ், யூ வில் கெட் N, ஒரு H போயிடும், ஏன்னா இங்கே அட்டாக் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், அது ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கொடுத்துட்டு போயிடும். ஸோ ஒரு H மீதி இருக்கும். யூ வில் கெட் S டபுள் பாண்டோ Cl. பென்சீன் Cl போயிடும். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, this hydrogen is acidic in nature, acidic hydrogen, therefore this is soluble in alkali. Okay, this is the point. வணக்கம் செல்லதுரையா, ஆர்கானிக் மேரத்தான் போடுங்க. என்னால் 2.5 மணி நேரமே முழுசா நிற்க முடியலடா, நீங்க வேற. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பென்சின் சல்ஃபனைட் குளோரைட் பார்த்தோமா, ஆல்கலைன் சால்யூபிள்ஸ் டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி aniline reacts with NaNO2HCl, this will give you benzene diazonium chloride, we know that. So benzene reacts with, aniline reacts with NaNO2HCl 0 to 5 degrees Celsius, gives you benzene diazonium chloride. This is E, இது D. ஓகேவா, அதுக்கப்புறம் A reacts with, okay, இது முடிச்சாச்சு. Which on reaction with phenol forms an orange dye. இது coupling reaction. We have done coupling reaction several times, so this is easy. Phenol கூட போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், coupled product which is an orange dye, F கிடைச்சிரும். orange dye, F. அவ்வளவுதான். இதுல எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டா போதும். நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமன் நேமே கொடுத்தாச்சு, IUPAC நேம் கேட்கலாம் அவங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஆல் ரைட். ஏய், ஃபீனால் தானடா கேட்டிருந்தாங்க.
ஃபீனால் தான் கேட்டிருந்தாங்க. இவன் உட்காந்து நாஃப்தால் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கான். தேவையில்ல, ஃபீனால் தான் கேட்டாங்க. ஓகே டன். எது பேர் லாஸ்ட் இது பேரா? அது பேர் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் ஆர் 4 ஹைட்ராக்சி அசோபென்சின். தட்ஸ் இனஃப். என்னடா CH3 எது சொல்கிறீங்க? ஏதோ தப்பாக போட்டனா என்ன? CH3க்கு பதிலாக ஏதோ CH4 போட்டனா என்ன? I don't see it. Okay, anyway, you guys know what I'm doing, right? Maybe ஏதாவது அவசரத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தான் you can check it out. ஓ chapter 3 தான் அதை சொல்கிறியா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? IUPAC name of that sulfonyl compound. அது பேரு சல்ஃபோனமைட்ரா. அது இட் இஸ் அ N-phenyl sulfonamide, benzene sulfonamide, N-phenyl benzene sulfonamide if you want that. ஸ்ரீ சக்தி இதெல்லாம் வருமா? நம்ம இப்போ பார்த்த எல்லா ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ்டா. நம்ம இப்போ பார்த்த எல்லா ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ டெஃபினெட்லி கோ த்ரூ இட். ஓகே, டூ ஆஸ் டைரக்டட். சொன்னதை செய். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனிக் ஸ்டேட். இது பண்ணிடலாம். இதில் வந்து செகண்டரி மோர் பேசிக் தேன் பிரைமரி, மோர் பேசிக் தேன் டெர்ஷரி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை A and B, பென்சீன் டைசோனியம் குளோரைடு, ஃபீனால். ஓகே, பென்சீன் டைசோனியம் குளோரைடு, ஃபீனால் முடிஞ்சிடுச்சு. Write equation for carbylamine reaction. We can do that. Done. All right. Okay. Give reasons. Acetylation of aniline reduces its activation effect. We have seen that already. Okay. And methylamines. Okay. Idum paatachu. Guys, we are starting to get repeated question. We might actually finish it fast then. Nice. 113. How will you convert the following? Conversion. Nitrobenzene into aniline. Reagent சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் இதை சொல்லியிருந்தேன். வெரி நைஸ் ரியேஜென்ட் சொல்லுங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இதில் போடக்கூடாது. வரேன், இங்கே இருந்துச்சு. Aniline does not give Friedel-Crafts reaction because aniline reacts with the Lewis base required for the Friedel-Crafts reaction. Okay, exactly. Tin HCl or iron HCl. Tin HCl போட்டிங்கன்னா கூட போதும். NH2. aniline வந்துச்சா? ethanoic acid into methanamine. Okay, let's do this. Ethanoic என்னடா அது? Ethanoic acid CH3COH into methanamine CH3NH2. ஒரு கார்பன் கம்மியா இருக்கு. ஓகே, -1 கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் கம்மியா இருக்குன்னா என்ன ரியாக்ஷன் பண்ணணும்? We have to do one reaction. How much conversion? Usually 2 to 3 marks தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. 1 மார்க் தான் டிப்பிக்கலாக கொடுப்பாங்க. ஹாஃப்மன் bromide degradation. அதுக்கு முன்னாடி இவரை வந்து அமைடா மாற்றணுமே. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அமோனியா போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் அமைடு CH3CONH2. அதுக்கப்புறம் ஹாஃப்மன் bromide degradation ரியாக்ஷனுக்கு புரோமின் இன் NaOH போட்டுக்கலாம். அவ்வளோதான், மெத்தனமீன் வந்துடும். ஆல்ரைட், சூப்பர். வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? aniline to N-phenyl ethanamide. Okay, aniline to N-phenyl ethanamide. N-phenyl ethanamide. என்னடா கஷ்டம் இது? நானும் ரொம்ப கஷ்டமான ரியாக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டேன். இதான N-phenyl ethanamide. என்ன பண்ணலாம்? அசிடைலேஷன் பண்ணிட வேண்டியதான். அசிடைலேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? CH3COCl போட்டுக்கலாமா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் போட்டுக்கலாமா? அவ்வளோதான், டைரக்ட் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இதுதான் அசிட்டனிலைடு தான் அவன் IUPAC நேம் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மெல்லாம் யார் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். நம்மெல்லாம் டெய்லி 120 அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? ஓகே, perfect. Give reasons for the following. Aniline does not undergo Friedel-Crafts reaction. This is because it can form a complex with anhydrous aluminum chloride. Aniline, if it has anhydrous aluminum chloride, this one pair of electron will be donated to AlCl3 and it will form
NHAlCl3 minus NH2 plus. Huh? It forms a complex. Plus and minus enga varum? NH2 இப்படி தான் வரும். It forms a complex. Okay, so maybe we can say it like this. Because of this complex it forms. Anyway, this complex is a stable complex. உங்களுக்கு யூஷுவலாக ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ஒரு ரியாக்ஷன் பண்ணலாமா? லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன். பென்சீனில் அல்கைலேஷன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? AlCl3 எடுப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த AlCl3யோட வேல்யூ என்னது? வேலை என்னது? CH3Cl ரியாக்ட் பண்ணி CH3 ப்ளஸ் அண்ட் AlCl4 மைனஸ் கொண்டு வந்துடும். இந்த CH3 ப்ளஸ் தான் பென்சீனை அட்டாக் பண்ணி அல்கைலேஷன் நடத்தும். CH3 ப்ளஸ் ஓகே, பென்சீனை அட்டாக் பண்ணி யூ வில் கெட் டால்வின். பட் இந்த அலுமினியம் குளோரைடோட வேலையை பண்ணவே விடாது இந்த அனிலின். ஓகே, அனிலின் என்ன செய்யுது? அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணி அதுவே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி உட்காந்துருக்கு, ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ த ரீசன் இட் டஸ் நாட் ஃபார்ம் is because it forms a complex with the reagent of anhydrous aluminum chloride. Okay, secondary is more basic than tertiary in aqueous solution because of greater solubility. Okay, greater solubility. நீங்கள் இதை வந்து 2 மார்க் எழுதணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லலாம். பேசிக் நேச்சர் depends on 2 factors, electronic effect and solubility. There is greater plus I effect in tertiary, but it has poor solubility in water. அவ்வளவுதான். Secondary has hydrogen bonds with water. So secondary shows greater solubility. Therefore it acts as a better base. Primary amines have higher boiling point than tertiary amines. Again, reason enna? Can you tell me the reason? Can you tell me the reason for the third one? Why is primary amines having greater boiling point than tertiary amine? Hydrogen bonding. Exactly. Primary amines have the ability to form hydrogen bond, intermolecular hydrogen bond. அதை ரொம்ப முக்கியமாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்க. Intermolecular hydrogen bond. Whereas tertiary does not. This is the reason why it has greater boiling point. All right, guys. 120 cross பண்ணிட்டோம்டா. 121. Aniline reacts with the following reagent. Bromine water கூட react பண்ணுச்சுன்னா it will give you 2,4,6 tribromoaniline. Okay, HCl கூட react பண்ணுச்சுன்னா anilinium chloride, NH3 plus Cl minus, and then this one will give you acetanilide, NH2 COCH3. Okay, இது ethyl amine. இது நம்மளுக்கு தெரியும். Secondary greater than tertiary greater than primary. Increasing boiling point. டே போச்சா? கவனிங்க கைஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நான் இங்கே டேரெக்டாக தப்பான ஆன்சர் எழுதுனேன். ஏன் தெரியுமா? அரேஞ்ச் த ஃபாலோயிங்னு பார்த்தேன், ஈத்தைல் அமீன் பார்த்தேன், அப்படியே அவ்வளோதான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ பி வெரி கேர்ஃபுல், ரீட் த கொஷின் ஃபுல்லி அண்ட் தென் ஓன்லி ஆன்சர். ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் கேட்குறாங்க. யூ ஹாவ் அன் ஆல்கஹால் ஹியர், you have a tertiary amine and you have a primary amine. So order of increasing order of boiling point, tertiary amine தான் கம்மி boiling point இருக்கும், no hydrogen bond. After that comes primary amine, C2H5NH2. After that comes alcohol, C2H5OH, because of hydrogen bonding. Okay, distinguish between tertiary amine and secondary amine. Hinsberg test you can do. You can also use HNO2 and it will give you yellow precipitate. That is also a possibility. Okay, yeah, this is the test here. Nitrous acid kuda paarthina, tertiary will not give precipitate, whereas secondary will give you yellow precipitate of nitrosamine, HNO2 kuda. This is also a test. Exercise question necessary, previous year question more necessary ma. Exercise question எதுக்கு வேணும் அப்படின்னா, to understand the chapter you need exercise.
பட் நிறைய எக்ஸைஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உன்னால் போர்டில் உட்காந்து எக்ஸாம் டைமில் முடிக்க முடியாது. நிறைய கொஷின்ஸு பர்டிகுலர்லி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்லாம் எக்ஸைஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மண்டை காஞ்சிரும், பெருசாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதனால் பெஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, பிரேக் எதுக்குடா? வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ்டா, டோன்ட் வரிடா, வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். பார் 125 தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. Benzene diazonium chloride gives you benzene here, will give you benzonitrile here. Water kuda phenol kudukum. Okay, arrange the following again. This is what is secondary more than tertiary more than primary. Okay, simple chemical test to distinguish between aniline and n-methyl aniline. Isocyanate test. Okay da, நான் என்ன பண்றேன், குரூப்ல நீங்க அனுப்பிச்சு விட்டுறேன்டா. we will make it sure that today you will get it in the group. நீங்க எல்லாரும் group join பண்ணிடுங்க கரெக்ட்டா. ஓகேவா? ரைட், ஆல்ரெடி டன் திஸ், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது புது ரியாக்ஷன் இருக்கா? இல்லை, சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி. Any new reaction here? No, something similar only. Any new reaction here? No. New reaction? No. No new reactions. Guys, we are done. Okay, wow, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிட்டோம்டா. ஓகே, நான் அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் நான் அதுக்காக தான் முக்கியமாக போடுவேன். இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் நீங்கள் கொஷினை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க, சிம்பிள் போட்டு போடுங்க, ரொம்ப முக்கியம் அது. ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க, கொஷினை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே ஓகேடா, நான் அதான் அந்த ஆர்டர், அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் வந்து அது கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். ஓகே, ஷியோர்டா, ஷியோர். ஓகே கைஸ், மறக்காமல் குரூப் ஜாயின் பண்ணிவிடுங்க. இஃப் யூ நீட் எனி மெட்டீரியல் அங்கே தான் நீங்கள் கேட்க முடியும், அங்கே தான் போட முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஹேட் அ ஃபன் செஷன் டுடே. டுடே வி ஹிட் 145 டா. டுடே அவர் ஸ்கோர் இஸ் 145, நாட் அவுட் ஃபார் த 4th சாப்டர். நாளைக்கான பெரிய சாப்டர் இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக ஃபேக்ட் பயோ மாலிக்யூல்ஸ் லைன் பை லைன் படிக்க வேண்டிய சாப்டர். அதனால் நிறையா இருக்கும். மொத்தமே ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஒரு 6 ரியாக்ஷனோ என்னமோ தான் இருக்குது. பட் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த செஷன் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ கைஸ் ஹேட் ஃபன். டேக் கேர் எவ்ரிபடி. பை பாய். அனிலின் டு நைட்ரோபென்சீனா? என்னடா இப்படி கேட்டா? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் போடணும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அனிலின் என்ன பண்ணுவோம், we will convert into diazonium chloride and then treat it with BF3 and then treat it with NaNO2. முடிச்சாச்சு, நைட்ரோபென்சீன் வந்துருச்சு. ஓகே, all right guys, I'll close the session for today. Yeah, take care everybody. Bye bye. Yeah, you can definitely get centum from now also. Make sure that you see all the previous year question, practice writing. Okay, take that as a take home message. Bye everybody, I'm stopping the stream. Bye.